சரி, பேஜ் நம்பர் 11 இல்லைங்களா? 7th பேஜ் நம்பர் 11 நம்ம குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இந்த கான்செப்ட் எல்லாம். சரி, அது கீழே சார்பெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? பாடத்தோடைய தலைப்பு குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் கொடுத்துருக்காங்க. அதுல சார்பெழுத்துக்கள் நான் முதல்ல காலையிலே சொன்னேன். உங்களுக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்கள் வந்து 3 சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னது? இந்த 3 தான். ஓகேவா? குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் சார்பெழுத்து தானே 3 நம்ம மொழிபெயர்ப்பு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3ல இப்போ 2 நம்ம எடுத்து படிக்க போறோம். ஒன்று குற்றியல் இகரம், இன்னொன்று குற்றியல் உகரம். ஸோ சார்பெழுத்துக்கள் 10 வகை நம்ம முன்னே பார்த்தோமா? அந்த சார்பெழுத்துக்கள் 10ல இந்த குற்றியல் உகரமும் வரும், குற்றியல் இகரமும் வரும், ஆயுதமும் வரும். ரைட். நீங்க பேசிக்கா இதில் இந்த லெசனை படிக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கசட தப்பரம் இருக்கு இல்லையா? இதுல இதே நீங்க உகரம் சேர்த்துக்கணும். நீங்க உகரம் சேர்த்தும் போது என்ன வரும்? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் ஈஸி. எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். இது பாருங்க, குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் என்ன அப்படின்னா, இந்த கீழே வந்துருங்க ஒரு 4வது புல்லட்டின்ல, அதுலேயே 5வது புல்லட்டின்ல கு சு டு து பு ரு ஆகிய வல்லின உகரங்கள். ஏன்னா இது வல்லின எழுத்து தானே, இந்த வல்லின எழுத்துக்களோட சேர்ந்து வரக்கூடிய உகரம். இதோட ஊ போட்டிங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடும்? இந்த கு சு டு து பு ரு ஆகிடும். அப்போ இவ்வாறு வல்லின உகரங்கள் சேர்ந்து வந்த அந்த வல்லின மெய்கள் ஒரு மாத்திரைக்கு பதிலாக எவ்வளவு ஒலிக்கும்? அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். இயல்பா இருக்கும்போது இதனுடைய மாத்திரை எவ்வளவு? உயிரெழுத்து எவ்வளவு? உயிர் நெடிலுக்கு இதுக்கு வந்து 1 மாத்திரை, இதுக்கு 2 மாத்திரை. சரி, உயிர் மெய்க்கு எவ்வளவு மாத்திரை? 1 இதோட சேர்றதுக்கு எல்லாமே இதோட மாத்திரை, இதோட எதாவது சேர்றது அதோட மாத்திரை. இப்ப கான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாத்திரை வந்துரும்? இது கான் சொன்னீங்கன்னா சிம்பிள். ஆமா தானே? அப்ப மாத்திரை அளவு உயிர் வந்து சேர்றத பொறுத்து நமக்கு இருக்கு. சரி, இது கால் மாத்திரை எப்படி வருது? அரை மாத்திரை எங்க வரும், கால் மாத்திரை எங்க வரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த மெய்யெழுத்துக்களோட சேர்த்து வரக்கூடிய உகரம் வரும்போது அது எந்த அளவு மாத்திரையா இருக்கும், அது எந்த இடத்துல சேரும் போது எவ்வளவு மாத்திரை அளவு இருக்கும். அது உயிரா இருந்தாலும் சரி, மெய்யா இருந்தாலும் சரி, அது உயிர் மெய்யா இருந்தாலும் சரி, அதனுடைய மாத்திரை அளவானது அது ஒலிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, உச்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அப்படிங்கிறது தான் இது நம்ம படிக்க போறோம். ஸோ இதில் குற்றியல் உகரம் படித்தாலும் அது குறுமை அப்படிங்கிறது தான் நம்ம பிரிக்கிறோம். இதே ஒரு கொஸ்டின் என்னன்னா, குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் இகரம் இது நம்ம 6வது 5வது படிச்சிருக்காங்க எல்லாம். அதே போலதான் இதுவும். ஸோ அப்போ ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு? ஒரு பொதுவான கான்செப்ட். குறுமை அப்படின்னா ஓசை அளவில் குறுகிய ஓசை உடையது. அப்போ குறுகிய ஓசை உடைய இகரம், குறுகிய ஓசையுடைய உகரம். இது 2 தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெண்டுமே குறுகிய ஓசைங்கிறதுனால இது சார்பெழுத்துக்கள் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த கு சு டு து பு ரு இது தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ பார்ப்போம். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல நல்லா பாருங்க, காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, இது எல்லாமே கடைசி எழுத்த பாருங்க. கு சு டு து பு ரு இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இதுல முற்றியல் உகரம் ஒண்ணு இருக்கு. இது கண்டிப்பா கேட்பான். முற்றியல் உகரம் அப்படிங்கிறது நல்லா பாருங்க, இந்த எழுத்துக்களால இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், கடைசியில கூணு முடியாது, சூணு முடியாது, டூனு முடியாது, தூ பூருன்னு முடியாது. வேற ஏதாவது ஒரு எழுத்துக்களால முடியும். அப்படி இப்ப கதவுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கதவு அப்படிங்கிறது என்னது? இதுல ஏதாவது ஒரு எழுத்து கடைசி எழுத்து இருக்கா என்ன? உறவுன்னு இருக்கு, வரவுன்னு இருக்கு. அப்ப இந்த எழுத்துக்கள் கடைசியில முடியல. அப்போ எந்த ஒரு எழுத்தானது உகரத்து மேல உகரம் சேர்ந்து வந்திருக்கோ அது குறுமையான உகரம் சொல்றோம். அதுல குற்றியல் உகரமா அல்லது முற்றியல் உகரமா அப்படிங்கிறது தான். அப்போ குற்றியல் உகரமா இருந்தா நிச்சயமாக கடைசி எழுத்து இதுவா இருக்கும். முற்றியல் உகரமா இருந்தா இது அல்லாதது இருக்கும். ஓகேவா? சரி, ரைட்.
அப்ப கீழே வாங்க. இவ்வாறு ஓசை புரியாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய உரம் சொல்லுவோம். இப்ப கடைசியில பாருங்க, இப்ப மாவு இருக்கா, ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, சோ அப்படி ரைட் அப்படியே வந்தாலும் ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது குற்றின ஒரு 6 வகையில இது சேராத ஒரு எழுத்துல தொடங்கி இருக்கும். நல்லா பாருங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து படிப்போம், வன்தொடர் குற்றின உரமா மென்தொடரா இடைத்தொடரா, அது எல்லாமே சேராம இருக்கும். ஓகேவா? அப்ப 2 கேரக்டர் இருக்கு. ஒண்ணு இதுல முடியுது, இன்னொன்னு எப்படி இருக்கும், அந்த 6 கேட்டகரிக்குள்ள அடங்காம இருக்கும். அதாவது வன்தொடர் குற்றின உரம் மென்தொடர் இடைத்தொடர் உயிர்த்தொடர் நெடியத்தொடர் ஆயுதத்தொடர்ல சேராம வரும். அப்படி வந்துச்சுன்னா இது குற்றின உரத்துல சேரும், குற்றின உரத்துல சேராது. சோ இதை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குற்றின உரத்துடைய கேட்டகரி படிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இங்க வந்துருங்க. குற்றின உரத்துடைய எண்ணிக்கை எத்தனை? 6 அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? குற்றின உரத்தோட வகை எத்தனை? 6. இது நெடித்தொடர் குற்றின உரங்கிறது எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டாம். அப்ப பாகுன்னு இருக்கா, அப்போ முதல் கான்செப்ட் என்ன வச்சிருந்தோம், இந்த எழுத்துல ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். கரெக்ட்டா? இந்த எழுத்துல ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ பாகு இதுல வந்திருக்கா, அப்ப முதல் எழுத்து என்னவா இருக்கு? நெடிலா இருக்கு. அப்ப என்ன குற்றின உரமா இருக்கும்? நெடித்தொடர் குற்றின உரம். அதே போல எல்லாத்துலயுமே முதல் எழுத்து நெடிலா இருக்கா? ஓகே, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். அடுத்து எது கொண்டு முடிச்சிருக்கணும்? அப்ப அதை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. இது நெடித்தொடர் குற்றின உரம். உங்களுக்கு வரையறை தேவையில்லை, உங்களுக்கு கேட்கறது எக்ஸாம்பிள் தான் கேட்பான். அடுத்தது ஆயுதத்தொடர், உங்களுக்கு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அது ஆயுதத்தொடர் குற்றின உரம்னு. அடுத்தது உயிர்த்தொடர் குற்றின உரம். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது உயிர்த்தொடர் குற்றின உரம்ல நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது நெடித்தொடரா இது உயிர்த்தொடரா அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா முதல் எழுத்து நெடிலும் ஆரம்பிக்கும் நெடித்தொடர் குற்றின உரத்துல, ஆனா இங்க உயிர்த்தொடர்ல பாருங்க அரசு, அப்போ அந்த ஒரு சொல்லினுடைய இடையில பாருங்க, அதாவது குற்றில ஒரு எழுத்துக்கு முன்னாடி எழுத்து பாருங்க. கரெக்டா? குற்றில ஒரு எழுத்துக்கு முன்னாடி எழுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரசு அப்படிங்கிறதுல டு சு டு சு வந்துச்சா, அதுக்கு முன்னாடி எழுத்து பாருங்க என்ன இருக்கும்? என்ன இருக்கு? அரசு. ஃபார் எக்ஸாம்பிள் அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது குற்றில உரம்னா நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்ப இதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இது குற்றல் ஆ, அப்ப உயிர் எழுத்தா, அப்போ உயிரை தொடர்ந்து வந்த குற்றில உரம். அதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிளும் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கயிறுன்னு இருக்கு, அப்போ ரூ வந்து குற்றியல் உரத்தை கன்ஃபார்ம் பண்ணோம். ஈ அப்படிங்கிறது ஈ குற்றல் ஈ, அப்போ உயிரெழுத்து தொடர்ந்து வந்த குற்றியல் உரம். ஸோ உயிர் தொடர் குற்றியல் உரம். அதே போல தான் மற்ற எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. வன்தொடர் குற்றியல் உரம் நல்லாவே தெரியும். அந்த குற்றியல் உர எழுத்துக்கு முன்னாடி கசட தப்பறவுல வரக்கூடிய எழுத்துக்களோட வரும். பாருங்க, பாக்கு கூவுக்கு முன்னாடி இக்கா, ஸோ அது வல்லினமா. அதே மாதிரி பேச்சு சூக்கு முன்னாடி இச்சா. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வல்லின எழுத்துக்களோட சேர்ந்து வந்த ஒரு குற்றியல் உரம் வன்தொடர் குற்றியல் உரம். மென்தொடர் அப்படின்னா அதான் என்ன நம்ம அந்த வல்லின எழுத்துக்கள் இடையில வரும், அது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த எழுத்துக்களுக்கு மட்டும் அண்டர்லைன்மெண்ட் போயிடுங்க, அவ்வளவுதான். இடைத்தொடர் குற்றியல் உரம். ஸோ எரள வரல அந்த இடையில எழுத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். அங்க பாருங்க யா ர ல வ ழ ல அதுக்கா. ஸோ அப்போ இடையில எழுத்துக்களை தொடர்ந்து வந்த குற்றியல் உரம். அடுத்தது குற்றியல் லிகரம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றியல் லிகரம் சொல்லிட்டாங்க. சவுண்டே வந்து ஈ சவுண்டு. குற்றியல் லுகரம் கிடையாது. லுகரம் மீன்ஸ் ஊ சவுண்டு, லிகரம் ஈ சவுண்டு. ஸோ அப்போ என்ன சொல்றோம்னா ஒரு சொல்லினுடைய இறுதியில் உள்ள அந்த கு, ஏன்னா கு சு டு து புரு இப்படிதான் வரும். அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்துல இருக்கக்கூடிய அந்த கு அப்படிங்கிற இருக்கிற அந்த உகரம் என்னவா மாறும்? இகரமாக மாறும். ஸோ அதுதான் குற்றியல் லிகரம். இருக்கா? அப்போ என்ன ஆகுது? ஒரு மாத்திரை, அதனுடைய மாத்திரை அளவு 1, ஆனா அது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காது. எந்த அளவு ஒலிக்கும்? அரை மாத்திரை அளவா ஒலிக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அவன் என்ன செய்வான்? கதவு கூட்டல் யாது கொடுத்துட்டு கதவி யாது, உறவு கூட்டல் யாது, உறவி யாது கொடுத்துட்டானா இதனுடைய மாத்திரை அளவு என்னன்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ அரை மாத்திரை, ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை அளவு. அதே போலதான் குற்றியல் லிகரத்துக்கும் பிரிச்சு எழுதுறோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ரைட். அடுத்து கீழே வந்துருங்க. இந்த குற்றியல் லிகரத்துல பாருங்க
அதே போல தான் குற்றில் லுகரத்துக்கு மாதிரியே தான் இகரமும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். முன்ன சொன்னா கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது, கதவு கூட்டல் யாது, கதவி யாது, நாடு கூட்டல் யாது, நாடி யாது. அந்த சவுண்டு ரெண்டு சொற்களும் சேரும்போது இகர சவுண்டு வரும். நாடு அப்படிங்கிறது ஊ சவுண்டு, கதவுங்கிறது ஊ சவுண்டு. ஆனால் வருமொழியில் அடுத்து வரக்கூடிய சொல்லு யா வரும்போது அது ஈ சவுண்டாக மாறிடும். அப்போ அந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரமாக மாறும். அப்போ அந்த மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக மாறிடுது. ஓகே, அடுத்தது மியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மியா அப்படிங்கிறது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மியா என்பது ஒரு அசைச்சொல், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மியா அப்படிங்கிற ஒரு சொல்லை கொடுத்துட்டு இது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், அசைச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு அசைச்சொல். ஓகே, அடுத்தது இந்த தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், காரம், கான், அடுத்தது கேனம் அப்படின்ற ஒரு நாள் இருக்கு. ஓகேவா, கொடுத்துருக்கா? அப்போ எது எது எந்தெந்த சொற்களை பெற்று வரும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தமிழ் நல்லாவே தெரியும். குறியில இருக்கு, நெடியில இருக்கு, ஆமா தானே? ரெண்டுலையுமே. இன்னொன்று மெய் எழுத்துக்கள் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் குறியில் ஃபர்ஸ்ட் இல்லையா, குறியில், அப்போ நெடியில் இருக்கு. அடுத்தது குறியில் நெடில். இப்போ இந்த குறியில் நெடில் ஒவ்வொன்றும் என்ன மாத்திரை பெறும்? இது உயிர் எழுத்துக்கள் எது எந்த மாத்திரை பெறும்? மெய் எழுத்துக்கள் அல்லது உயிர் எழுத்துக்கள் எந்த மாத்திரை பெறும்? குறியில் அப்படிங்கிறது என்ன மாத்திரை பெறும்? மாத்திரை மீன்ஸ் நான் சொல்றது பெயர், அதுக்கு பேர் இருக்கு. அப்ப இந்த நாள் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மூணு பெரும்பான்மை நம்ம வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா கரம், காரம், கான் அப்படின்னு. ஆனா இங்க இன்னொன்னு வந்து இருக்கு. இன்னொரு எழுத்து நம்ம தமிழ்ல இருக்கிற 247 எழுத்தை தாண்டி ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இல்ல, ஒரு எழுத்து இருக்கு, அதுதான் ஆயுதம் சொல்றோம். அப்போ அந்த கேனம் அப்படிங்கிறது ஆயுதத்துக்குரியது. அதுதான் அக்கேனம் சொல்றோம் இல்லையா, தனிநிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேனம் என்ற பெயரை பெற்ற தமிழ் எழுத்து எது? ஆயுதம். கேனம், அதுதான் நம்ம சொல்லுவோம் அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆயுதம் இருக்கா, அப்போ அக்கேனம் சொல்லுவோம். இந்த கேனம் அப்படிங்கிறது கற்றுக்கலாம். சோ அப்போ குறில் அப்படிங்கிறது என்ன பெயரை பெறும் அப்படின்னா பெரும்பான்மையாக நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கரம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நெடில அதுல இந்த இடத்துல இந்த குறியில் வந்து என்ன செய்வோம், இந்த காரம் சாரியம் பெறும். சில இடத்துல கான் சாரியம். இப்ப நம்ம கூட நம்ம தமிழ்ல இருக்கோம், ரக்கான் படிச்சிருக்கீங்களா? ரக்கான் புள்ளி முன்னார், பவீர் புள்ளி முன்னார் சொல்லுவோம். சோ ரக்கான் அப்படிங்கிறது ராவை மட்டும் எடுத்துக்குவோம். அப்ப இந்த கான் சாரியம் இருக்கு பாரு, இருக்கா, கான் பெற்று இருக்கா? சோ அந்த மாதிரி இன்னும் இன்டெப்தா தேவையில்ல. உங்களுக்கு குறியிலானது இது மூணுமே பெறும். ஆனா நெடில் கம்பல்சரி என்னதான் பெறும்? காரச்சாரியம் பெறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறில் மூன்றுமே பெறும். அதாவது கரம், காரம், காம் மூணுமே பெறும் குறில். ஏன்னா என்ன சொல்றோம், அகரம் சொல்லலாம், ரகரம் சொல்லலாம், உகரம் சொல்லலாம். சோ அப்படி சொல்றோம். நெடில் வரும்போது கம்பல்சரி காரச்சாரியம் மட்டும்தான். அதுவும் குறிப்பா உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, நெடில் என்ன இருக்கும், ஐகாரம், அவுகாரம், இது ரெண்டுத்துக்குமே இந்த கான்சாரியம் வரும். அதாவது ஐகான், அவுகான் சொல்லுவோம் ஸ்பெஷலா. நல்லா பாருங்க, உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த ஐகாரத்துக்கும் அவுகாரத்துக்கும் கான்சாரியே வரும். ஆனா பொதுவாக நெடிலெழுத்து வரும்போது, ஏன்னா இது நெடில் தானே, உயிரெழுத்துக்கள் நெடில் தானே, இது பொதுவாக நெடிலெழுத்து வரும்போது காரச்சாரியை பெறும். அப்ப கேட்பான் என்னன்னா நெடிலெழுத்துக்கள் பெறக்கூடிய சாரியை எது? நெடிலெழுத்துக்கள் பொதுவாக காரச்சாரியை பெறும். இதுல ஐகான், அவுகான் நம்ம சொல்லும் போது அதான் சொல்றோம். ஐகான், அவுகான், கான் வந்துச்சா? அப்போ ஐகாரம் பெறக்கூடிய, ஐகாரம் எந்த சாரியை பெறும்னா கான் சாரி. நான் சொல்லும் பாத்தீங்களா, ஐகாரம் சொல்லி சொல்றோம். சரி, ஐ அப்படின்ற நெடிலெழுத்து பெறக்கூடிய சாரி எது அப்படின்னு கேட்டாலும் கான் சாரி. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக இருக்கா? அதை கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். குறியில் அப்படிங்கிறது மூணுமே இருக்கிறது, இந்த மூணு தான். அதாவது கேரம் மட்டும் தனியா வரும், அதை விட்டுருங்க. கரம், காரம், கான் மூணுமே குறியில் பெறும். தெளிவு. நெடில் பெரும்பான்மையாக அதுவும் 10 உயிரெழுத்துகளுக்கு காரச்சாரியம் பெறும். எஸ்பெஷலி 2 கூட்டு ஒலின்னு சொல்லக்கூடிய இந்த ஐகாரம், அவுகாரம் நம்ம சொன்னோம். அகர ஈகர ஐகாரம், அகர உகர அவுகாரம் சொன்னோம். இது மட்டும் ஸ்பெஷலா என்ன ஆகுது, இந்த ஐகாரம்னு சொல்லலாம், அவுகாரம்னு சொல்லலாம்,
காணும் சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஸ்பெஷலா இதுக்கு மட்டுமே சிறப்பு. மற்ற 10 நெடில்களுக்கு இந்த கான் சார்பு போடக்கூடாது. ஆனா ஐகாரம் சொல்லும் போது இந்த நீங்க காரம் போட்டுக்கலாம், அவுகாரம் சொல்லும் போது காரம் போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். ஆனா மத்த சரி இதே மாதிரி நெடில் தானே, ஆவுக்கு கான் போடலாமா? போடலாம். ஆகான் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? அப்போ இந்த நெடில் எழுத்துக்கள்ல வரக்கூடிய இந்த 7 நெடில் எழுத்துக்கள்ல கத்து போட்டனா நெடில், அப்போ இதுல வந்து என்ன ஆகுது? காரம் பெரும்பான்மை வரும், ஸ்பெஷலா இது. ஆனா மத்த நெடில் எழுத்துக்கள் இதை பெறாது. ஓகேவா? ரைட். ஆனா ஆயுதம் அப்படிங்கிறது கேனம் அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் தான் பெறும். அதுதான் அக்கேனம் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். இதுல டவுட் இருக்கா? மதியத்துக்கு மேல பின்ன இலக்கண நடத்த எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். சரி, இது ஓகே. இந்த பேஜ் பிடிச்சிக்கல, தெரிந்து தெளிவும் அப்படிங்கிற பகுதி ஓகே. அடுத்து அது கீழே இருக்கிற தெரிந்து தெளிவும் அது தேவையில்லை. சரி, கீழே இருக்கு இல்லைங்களா, இடைத்தொடர், ஆயுதத்தொடர், இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரிங்களா? ஆறுன்னு சொன்னீங்க, இத்தனை இருக்குன்னு அதுல ரிப்பீட் ஆயிடும். சரிங்களா? இதுல இருக்கிறது 6 மட்டும்தான். இடைத்தொடர், ஆயுதத்தொடர், மின்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், இடைத்தொடர். இது 6 மட்டும்தான். எக்ஸாம்பிள் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். அடுத்தது சரி, பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக இருக்கா? அது சொல்ல பார்க்கலாம். ஏன் அப்படி வருது? அப்ப இதுக்கு அடிப்படை என்ன? இந்த இது அதனாலதான் ஆரம்பத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அப்ப இது அல்லாத எழுத்து எந்த ஒரு சொல்ல வருதோ அது என்ன செய்யணும்? நம்ம பொருந்தாத நம்ம சொல்லுவோம். அப்ப அதுல கரு. சரி, அடுத்தது பஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி? நல்லா புரிஞ்சுக்க. முதல் 4 ஆப்ஷன் பாருங்க. எஸ், அதாவது குற்றியல் பொறுத்துல இக்கு, இட்டு, இத்துலாம் வன் தொடர், இஞ்சி மட்டும்தான். ரைட். அதே போல அது அப்படிங்கிறது எஸ். ஏன்னா எந்த குற்றியல் ஒவ்வொருத்தரும் அது அடங்கல. ஆனா கு, சு, டு, து வந்திருக்கு. அப்ப அது உகரம் தெரியும். ஆனா அது என்ன உகரம்? குற்றியல் உகரம். குற்றியல் உகரமா? குற்றியல் உகரம். ஏன்னா அந்த 6 வகைகளும் அடங்கல. கரெக்டா? ரைட். அடுத்தது அரசு கொடுத்துருக்கானா? மீதி எல்லாமே இடைத்தொடர் குற்றியல் உகரம். அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியல் உகரம். ரைட். அடுத்தது எக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கலாம். மின்தொடர், இது ஒண்ணு மட்டும். ரைட். அடுத்தது டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஃபோனாலஜி. நீங்க பாருங்க, ஆர்த்தனோகிராஃபி. எஸ், அதுக்கு நீங்க கேள்விப்படாத இருக்கும். பொம்மலாட்டம், கப்பட்ரி, அதை எழுதிடுவீங்க. அப்புறம் ஒளியியல் ஃபோனாலஜி இல்லையா, அது கூட உங்களுக்கு தெரியும். ஓகே, கப்பட்ரி இது மட்டும்தான் ஆர்த்தோனாலஜி. ஆர்த்தோகிராஃபி. ரைட். இதுல இந்த சுரதா இருக்காங்க இல்லையா, சுப்ரதினதாசன். சுரதாவனுடைய பாடல் வரியில எந்த பாடல் வரிகளை கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்ன நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது எந்த மாதிரியான வினாக்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஆன்சர் பண்றது எந்த மாதிரியான வினாக்களுக்கு? கேள்வி இப்படி ஒரு மொட்டையா இருக்கிற மாதிரி இல்ல. என்ன மாதிரி வினாக்களுக்குன்னா நீங்க ஆன்சர் பண்றது யாருடைய வினாக்களுக்கு? இன்னொரு கேள்வி, இப்படி நீங்க ஆன்சர் பண்றது யாருடைய வினாக்களுக்கு? யாருடைய क्वेश्चन பாத்தீங்க எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? ஒண்ணு கேக்குறேன், இது அப்படி தான பரவாயில்ல. நீங்க ஒரு பொண்ணு கட்டுறீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட பொண்ணை கட்டுவீங்களா, இன்னொருத்தருக்கு விருப்பப்பட்ட பொண்ணை கட்டுவீங்களா? क्वेश्चन தான் அப்படி கேட்டேன். போய் உங்களை கேட்ட பாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸாம் எழுதுறது யாரோ ஒருத்தர் கொஸ்டின் எடுத்திருப்பாரு, அவருக்கு பிடிச்ச கொஸ்டின் அவர் எடுத்திருப்பாரு, உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் அவர் எடுக்கலையே. கரெக்ட் தானே? அப்ப யாருக்கு பிடிச்ச கொஸ்டின் யார் ஆன்சர் பண்றது? இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்ல நான் கொஸ்டின் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண வைக்கிறேன். இது என்ன கொடுமை? இது இதான கொடுமையில கொடுமை. அதுதான் சொன்னேன். கரெக்ட் தானே?
இல்ல கல்யாணம் ஆகலான்னு புரிஞ்சுக்குவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு இப்ப நான் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச கொஸ்டின் நான் செட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஆனா இதில் என்ன கொடுமைன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம் அந்த கொஸ்டினுக்கு. ஆமாதான், அதனால தான் கேட்டேன் யாருடைய கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்றது அப்படின்னு கேட்டேன். அதுதான் உண்மையில தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்க நம்ம நோக்கர்ம மாதிரி படிக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப யார் அப்போ வாத்தியார் எந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அதுவும் நானும் தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் குறிச்சு கொடுத்தேன், சரி. யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாதவர் வினா எடுத்திருக்காரு, எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அதுதான் சொன்னேன், அந்த கண்டென்ட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போது பெரும்பான்மையாரால் என்ன செய்யணும், இது இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக இது இப்போதைக்கு தேவை, இது இந்த கான்செப்டில் இந்த கான்டென்ட்டில் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இல்லை, இது இதோட செயின் ரியாக்ஷனாக இருக்குது, இந்த டாபிக் இந்த டாப்பிக்கோட இந்த கண்டென்ட் ரிலவெண்ட்டாக இருக்குது இப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்து நீங்களா ஒரு அசம்ஷன்லேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் யாருடைய மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ண முடியும், அல்லது மைண்ட் தாட்டை கேப்சர் பண்ண முடியும் கொஸ்டின் எடுத்தவங்களோடது. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி வளைச்சி இந்த அளவுக்கு அலச ஆராய்ஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த மனோதிடம் நம்மக்கிட்ட இருக்கும். இல்லைன்னா அவருடைய கொஸ்டின் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டா? அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த வினா எடுக்கிறவர் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய மைண்டை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுடைய சப்ஜெக்ட் தெரியும், கெமிஸ்ட்ரியில் வந்து எந்த ஏரியா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணணும், அப்படி யாரால் பண்ண முடியுதோ அவங்க ரைட். ஸோ சிலபஸை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் முதல்ல சிலபஸில் காம்பனண்ட் தெரிஞ்சிருக்கணும், உள்ளே இருக்கிற டாபிக் அண்ட் சப் காம்பனண்ட் எல்லாம் தெளிவாக தெரியணும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் அண்ட் கண்டென்ட் வேலிடிட்டி உங்களுக்கு நல்லா தெரியணும். இது தெரியாமல் என்ன பண்ண முடியாது. ஒரு கான்செப்ட் தாங்க, ஒரு கான்செப்ட் உங்களுடைய இதில் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெட்டில் கிடைக்கிது, டெக்ஸ்ட் புக்கில் கிடைக்கிது, ஸ்டாண்டர்டு ஆத்தரோட புக்கில் கிடைக்கிது, இன்னும் யூடியூப் ரிசோர்ஸில் வீடியோவே கிடைக்கிது, ஆர்டிக்கல் கிடைக்கிது. ஆமாம் தானே? யூஜிசியினுடைய அந்த ஜேர்னல்ஸில் இருக்குது, கேட் ஜேர்னல், அது ஏதோ ஒரு ஜேர்னல் இருக்குது, ரிசர்ச் ஜேர்னல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த இதழில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இவ்வளோ பரவி இருக்கும்போது ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரி, நீங்கள் எப்படி முடிவுக்கு வருவீங்க, எப்படி முடிவுக்கு வந்தீங்க, இதுதான் which one is the correct அப்படின்னு, is this correct or not அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? நோ, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல தப்பா இருக்கு. அதான் கேட்குறேன், which one is ஸ்டாண்டர்ட் புக் அப்படிங்கிறது நீ ஹைப்போதெட்டிக்கல் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா, நாம மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கும். அதாவது அந்த பாடப்பொருள் அறிவு அதிகமா இருக்கணும், பாடப்பொருள் அறிவு அதிகமா இருக்கணும், கம்பேர் தன் தீஸ் ஆல் த சோர்சஸ். அப்படி வச்சு பாருங்க, அப்படின்னு நாமே உட்காந்துருக்குறோம். கரெக்ட் தானே? சரி, ஓகே. யாராவது தயிர் கீ சாப்பிட்டு நல்லா போறோம், நம்ம அதிகமாக சிரிக்கிறாங்க, தயிர் சாப்பிடல, ரசம் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ நாம மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இப்போ ஒரு ரிசர்ச்சில் ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், நீ யாரோ எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா? இப்படி 1-2-3 கிளாஸ் முடிக்க முடியாது. கரெக்ட் தானே? யாராவது எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா கெமிஸ்ட்ரியில்? சொல்ல மாட்டீங்க, முடிச்சிருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. முடிச்சிருக்கீங்களா சார்? சரி, ஓகே, நம்ம எடுத்து போவோம். சரி, சுரதா. ஓகே, சுரதாவுடைய இயற்பெயர் ராச கோபாலன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சுப்ரதீன தாசம் அப்படிங்கிறது பாரதிதாசன் மீது போன்ற பட்டின் காரணமாக இவரா முடிச்சிருக்காரா? முடிக்க போறத சொல்லுவாரு. ஓ, கரெக்ட். யூஜிசியுடைய நாம்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. கரெக்ட் இல்லை, யாராவது இதுக்கு முன்னாடி முடிச்சிக்கலான்ட்டு
இல்ல, ஓகே ஃபைன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் மாத்திட்டாரு. சரி, இப்போ நம்ம யார் மேல பாசம் வச்சு எப்படி பேரை மாத்துறது? ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. அடுத்தது இவர் பேர் அதாவது சுப்புரத்தின தாசன் சுருக்கி சொல்றதான்னு வச்சுக்கிட்டாரு. ஆமா, இது வந்து இவர் வந்து முக்கியமான கொஸ்டின் என்னன்னா ஓமை கவிஞர். இவர் வந்து ஓமை கவிஞர் பாராட்டுவாங்க. ஏன்னா எதுக்கு இவரோட நயத்திலே வந்து என்ன பண்ணுவாரு, டி ராஜேந்திர மாதிரி பேசுவார். இவர் இல்ல, இவர் மாதிரி டி ராஜேந்திர பேசினாரு. இவருடைய நூல்கள் பாருங்க, அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இது மூணுமே இவருடைய படைப்பு. ரைட், அதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை. சரி, இந்த பக்கம் வந்துருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துருந்துங்க. வாழைகின்றது, கன்றைகின்றது, அது காமன். காடெல்லாம் பிரித்து எழுதுக, கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கு எடுக்கும். ஓகே, இந்த காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு மார்க் வாங்கணுமா என்ன? வாங்கணுமா? அப்போ படிங்க, முடிச்சுடுங்க. சரி, ஓகே. கை கால் எல்லாம் வருது பாருங்க. காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்தா வரும், வராம போகும். சரி, அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இருக்கா, ராஜமார்த்தாண்டனுடையது. ஓகே, இதுல இந்த பாடல் வரி எது வேணாலும் வரலாம். ஒரு நரசு தெரிச்ச மாதிரி ஒரு பாட்டு எழுதுப்பான்னா இவர் ஏதோ பக்கம் பக்கமா பத்தி எழுதி வச்சிருக்காரு. சரி, இவர் பன்முக திறமை வாய்ந்தவர், கவிஞர், இதழாளர், இப்படிலாம் வருது. சரி, கொல்லிப்பாவை இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் நடத்தின இதழ் பேரு கொல்லிப்பாவை. இது ரொம்ப முக்கியம். தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்காரு. எந்த நூலுக்காக? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக. இவர் கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலா எழுதியிருக்காரு. ஓகேவா? கொங்குதேர் வாழ்க்கை. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலில் இந்த பாட்டு வரி இருக்குல்ல, இந்த கவிதை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற படைப்பின் ஆசிரியர் ராஜ. பிரித்து எழுதுங்க. பெயரறியா, மனம் இல்லை, நேற்றிரவு, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விலங்குகள் உலகம். அப்போ புலிகள் காப்பம் எங்க இருக்கு? முண்டதுறை, களக்காடு இருக்கு இல்லையா? ரைட், அது நோட் பண்ணிக்கோங்க. இது தமிழ்நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் பாருங்க 895. உலகத்திலே 2 விதமான யானைகள், ஒன்று ஆப்பிரிக்க யானை, இன்னொன்று ஆசிய யானை. இதுல பாருங்க, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனா ஆப்பிரிக்க யானையில ரெண்டுக்குமே தந்தம் இருக்கு. ஒரு யானை ஒரு நாள் 250 கிலோ புல் சாப்பிடுது, இது மாதிரி உணவெல்லாம் சாப்பிடுது, 65 லிட்டர் தண்ணி சாப்பிடுது. கரடி ஓர் அணை துண்ணி, அதை பார்த்துக்கோங்க. கரடிக்கு வந்து கரையான் தான் நமக்கு பிடிக்கும். அதிகம் கரையான் உங்களுக்கு தெரியுமா சார்? நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ இடம் வரைக்கும் இருக்கும். 160 கிலோ உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானதாச்சு. நீங்க தான் அங்க ப்ராடக்ட் உங்க ஏரியா தான். சரி, பாருங்க, புலி வந்து பாத்தீங்கன்னா கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை போடுமா. அவனுக்கு 10 மாசம்னா இங்க 3 மாசம். ரைட்டு, ரொம்ப முக்கியமானது. இந்த புலி தான் ஒரு காட்டினுடைய வளத்தினுடைய குறியீடு. புலி இருக்கிற காடு எதுவுமே அண்டாது இல்லையா, நெருங்க முடியாது மனுஷனோ மற்ற மிருகங்களோ. அதனால புலி தான் வந்து அந்த காட்டினுடைய வளமையினுடைய குறியீடு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேர் என்ன தெரியுமா? பண்புள்ள விலங்கு. மனுஷன் அடிச்சு சாப்பிடுமா, இதுக்கு பண்புள்ள விலங்குன்னு பேர் வைப்பாங்க. ஒரு தடவை இலைய எடுத்துச்சுன்னா மட்டும் எடுக்காது சார், அதனால ஓ மற்ற ஒரு எளிய ஒரு மான சாப்பிடுறது சார். நீங்க போய் பக்கத்துலேயே இருந்தா கூட உங்களை சாப்பிடாது. நானே கேட்குறேன், இந்த விரம பாம்பு மாதிரிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. விரம பாம்பு மாதிரி சொல்லுவாங்கல்ல, கேள்விப்படல தானே? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய கிராமத்தார் யார் யாரு? இல்ல, இவர் தெரியலையே. நகரத்தார் பாரு, விரமங்களை பாம்பு மாதிரிக்கிறான் அப்படின்வாங்கல்ல. அப்போ நீ தலையாட்டுறீங்க, சொல்லுங்க. அப்படி என்ன அர்த்தம்? எஸ், இன்ஆக்டிவா. அப்போ பார்த்தீங்களா, விரமங்களை பாம்பும் நீ பக்கத்துலேயே போனாலும் ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி தான் புளியும்.
மாடி சாப்பிடுறது இல்லைங்க சார். அதனால தான் இது பண்புள்ள விலங்கு இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. அதே மாதிரி சிங்கமும் அப்படிதான். ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த கிர் வனவிலங்குகள் சரணாலயம், அதை நோட் பண்ணிக்கோங்க சார். இதுல வந்து சார் இப்ப இது 2 விதமா இருக்கு சார். சரி, அடுத்தது இங்க மானுடைய வகை இருப்பாரு, சருகுமான், மிலாமான், வெளிமான். ஏன்னா இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே தமிழ்ல பாருங்க, விலங்குகளை பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். எது ஜுவாலஜி பத்தி படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். உங்க ஏரியா தாங்க. எஸ். கோவையில் என்ன இருக்கு? அக்ரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? எஸ். வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்க இருக்கு. கீழே வந்துருங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் தான். ஏன்னா ஆசிய யானையில ஆண் யானைக்கு இருக்கும், பெண் யானைக்கு இருக்காது. ஆப்பிரிக்க யானைக்கு இருக்கும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் முண்டந்துறை. காட்டாறு என்ற சொல்லை பிரித்து எழுதி கிடப்பது காடுகுட்டல் ஆறு, அணைத்துண்ணி, நேரமாகி, வேட்டையாடி. ஓகே. காட்டினுடைய வளத்தை குறிக்கும் குறியீடு நம்ம முன்னே படிச்சோம், புலின்ட்டு இல்லையா? அடுத்தது அது பெண் யானை தான். அடுத்து இந்திய வனமகன். இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் 4வது இந்த ஜாதவ பயங். ஜாதவ பயங் மணல்ல போய் மணல்காரு ஜாதவ் பயங். எஸ். அடுத்தது காட்டினுடைய வளத்தை குறிப்பிடுவது முன்னே நம்ம படிச்சோம், புலிகள்ட்டு. நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. காட்டினுடைய வளர்த்து புலிகள்னு சொன்னது வந்து வன வன ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. ஆனா பொதுவா வந்து சிங்கத்தை பிடிக்கும். ஆமா. அடுத்தது இங்க கீழே வந்துருங்க. வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. வெரி குட். ஸோ அவங்க தான் கொடுத்தது. யாருக்கு? ஜவாப் பயங்க அவங்களுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது. அவர் பத்மஸ்ரீ விருது எப்போ வாங்கினாரு? 2015. அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கின பல்கலைக்கழகம் கவுஹாத்தி. ரைட். இந்த மதிப்பூர் அப்படிங்கிறது கௌரவ முனைவர் பட்டம் அப்படிங்கிறது. அவர் படிச்சு வாங்கல, கௌரவ டாக்டர் பட்டம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. அதான் மதிப்பூர் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது 4 வகை கூர்க்கங்கள் இருக்கா? மாத்திரைன்னு ஒன்று என்ன தெரியும்? எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம். ரைட். இப்போ மாத்திரைகள் அந்த அளவு குறைந்து ஒழிக்கும் போது, குறுகி ஒழிக்கும் போது அதுதான் நம்ம குறுக்கம்னு சொல்றோம். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கீழே வாங்க. ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்னா என்ன? நாம சொன்னோம் ஐகாரம். என்ன படிச்ச முடியா? கரெக்டா? காரச்சாரி பேரும் ஐகாரம்னு இருக்கும் பாருங்க. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம். சோ இந்த ஐகாரம் அப்போ ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தானது, நெடில் எழுத்தானது தனித்து ஒழிக்கும் போது எத்தனை மாத்திரை பெறும்? மொழியினுடைய முதல்ல, இடையில, கடைசியில் ஒழிக்கும் போது எவ்வளவு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஐயன் சொன்னோம்னா நெடில் 2 மாத்திரையா? சோ அப்ப தனித்து ஒழிக்கும் போது 2 மாத்திரை அளவு பெறும். இது ஒரு क्वेश्चन. அடுத்தது இதுல பாருங்க, மொழியினுடைய முதல்ல, அதாவது நல்லா பார்க்கணும், ஒரு சொல்லுல வர மாதிரி இல்ல. தனித்து ஐ அப்படின்னு சொன்னோம்னா 2 மாத்திரை. அந்த சொல்லினுடைய முதல்ல வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வையம் அப்படின்னா அந்த வையம் அப்படிங்கிறதுல இப்பு கூட்டல் ஐ தான் வை. அப்ப ஐ வந்துச்சா? அப்போ இந்த இடத்துல பெறக்கூடிய மாத்திரை 1.5 மாத்திரை. அப்போ ஐகாரம் மொழிக்கு முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை பெறும்? இதான் கேள்வி. 1.5 மாத்திரை. மொழிக்கு இடையில் வரும்போது எவ்வளவு மாத்திரை? ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் இருக்கா? அவயம், சமையல், தமையன் இப்படிலாம் வரும்போது அந்த ஐ அந்த சொல்லுக்கு இடையில வரும்போது, சென்ட்ரல் வரும்போது ஒரு மாத்திரை. அதே மாதிரி தவளை, குவளை, சிலை இந்த மாதிரி வரும்போது ஒரு மாத்திரை. எஸ். அப்போ ஐகாரம் மொழிக்கு முதல்ல வரும்போது தனிச்சு நிற்கும் போது 2 மாத்திரையும், மொழிக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையும், இடையில கடைசியில வரும்போது 1 மாத்திரையும். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரு? அவுகாரம். அவுகாரம் தனிச்சு நிற்கும் போது ஐ, அதாவது அவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நெடில் தானே. ஸோ 2 மாத்திரை. அதே மாதிரி மொழிக்கு முதல்லும் இடையிலும் வருமா, கடையிலும் வருமா? அவுகாரத்தை பொறுத்த வரைக்கும் இடையிலையும் கடையிலையும் வராது. மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். ஐகாரத்தை போல இடையிலையும் கடையிலையும் வராது. ஸோ அவுகாரம் தனிச்சு நிற்கும் போது 2 மாத்திரையும், மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும், இடையிலையும் கடையிலும் வராது. ஸோ மொழிக்கு முதல்ல வரும்போது அந்த 1.5 மாத்திரை. ஐகாரம் எவ்வளவு மாத்திரை பெற்றுச்சோ அதே மாதிரி 1.5 மாத்திரை பெறும், இடையிலையும் கடைசியில வராது. இதுதான் அந்த பேஜில் இருக்குது. அடுத்தது மகர குறுக்கம்.
மகர குறுக்கம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்னா வரும் வண்டி மகரம்னா மா இல்லையா? மானா குறிலா, அப்ப குறில என்ன சாரி வரும்? ஒரு கரம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கரம். அப்ப மகரம் இருக்க மகர குறுக்கம். சோ மகரம் வந்து கர சாரி பெறும். அப்ப இந்த மகரம் ககரம் சொல்லலாம், கங்கரம் சொல்லலாம், கரம் சாரி பெறும். சோ இந்த மகரம் ஒரு சொல்லுல அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே ஒலிக்கும் போது எந்த அளவுக்கு ஓசை குறையுது அப்படிங்கறத பொறுத்து அதை நம்ம மகர குறுக்கம்னு சொல்றோம். அது எந்த எழுத்தா இருந்தாலும் நம்ம குறுக்கி ஒலிக்கும் போது அது குறுக்கம் தான். சரிங்களா? சரி, இங்க பாருங்க. இப்போ வலம் வந்தான் அப்படிங்கிற இந்த ஒரு தொடர்ல சொல் கிடையாது, இது தொடர். வலம் வந்தான் அப்படிங்கிறதுல ஆக்சுவலா இயல்பாகவே அதனுடைய மாத்திரை அளவு என்னது? அரை மாத்திரை. இம்மு, அதாவது மா கிடையாது, இம்மு. அப்ப அரை மாத்திரை. அப்போ வலம் வந்தான். அப்போ இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது வால் லா இம் அப்படியே சவுண்ட் குறையுது. அப்ப இம்ங்கிறது அரை மாத்திரை அளவு வந்து கால் மாத்திரை அளவு. சோ அப்ப மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. இது தெரிஞ்சா உங்களுக்கு போதும். அதே மாதிரி சார் முன்னால வா வரணும். வா வராம இன்னும் வந்துச்சுன்னா மகர குறுக்கம். ஆமா. அதே மாதிரி போலும் அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்பான். போலும் மரணம். இந்த போலும் அப்படிங்கிறது எப்படி மாறுது? போன்மு மருளும் அப்படிங்கிறது மருண்மு அப்படின்னு மாறும். ஸோ இப்படி மாறும்போது அங்க போலும் அப்படிங்கிற அந்த இம்மானது அப்படியே குறுகி குறுகி கால் மாத்திரை அளவா குறுக்கும். இப்போ போலும் அப்படிங்கிறது போன் அப்படி இருக்கும். அப்போ சவுண்ட் குறையுதா? மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படி குறையும். அப்படி குறையும் போது அரை மாத்திரைக்கு கால் மாத்திரையா மாறிடும். அடுத்தது ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத குறுக்கம் நல்லா பாருங்க, எங்க மட்டும் தான் வரணும்னு நம்ம சொன்னோம். மொழிக்கு இடையில் மட்டும்தான் அது வரும். ஸோ அப்போ மொழியினுடைய இடையில் வரும்போது இயல்பாகவே அது அரை மாத்திரை பெற்றது. ரெண்டு சொற்கள் சேர்ந்து அது புணரும் போது சேரும் போது கால் மாத்திரையா மாறும். இப்போ முள் குட்டல் தீது, முட்டிது இருக்கா, கல் குட்டல் தீது, கத்திது அப்படின்னு மாறும்போது அந்த அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா மாறும். ஓகே. அடுத்தது கீழே இங்க பாருங்க, மகர குறுக்கம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. சரியான முறையில மகர குறுக்கம் அப்படிங்கிறது இருக்கா போன்மு. நம்ம சொன்னோம் இல்லையா, போலும் அப்படிங்கிறது போன்மு மாறும், மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படின்னு மாறும். பழம் விழுந்ததுங்கிறது தப்பா கொடுத்துருங்க, அடிச்சுட்டு மருளும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. மருளும். அடுத்தது பணம் கிடைத்தது. இப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க எது பொருந்தாதது அல்லது இடம்பெறாத சொல்லுது. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்லினுடைய முதலில் மட்டுமே இடம்பெறக்கூடிய குறுக்கம் எது? அவகார குறுக்கம். அப்ப ஐகார குறுக்கம் குறுக்கக்கூடிய இடங்கள் எத்தனை? 3. அவகார குறுக்கம் குறுக்கக்கூடிய இடங்கள் 1 மட்டும். அடுத்தது கலை சொற்கள். டெக்னிக்கல் டேர்ம் பாருங்க, இது உங்களுக்கு புரியாது. பேரபிள் இல்லையா? நீங்க அந்த பேரலல் அப்படிங்கிறது அந்த இதை வச்சு தான் உங்களுக்கு பேரபிள் அப்படிங்கிறது வந்தது. ஜங்கல் முத்தரை காடு. ஓகே, இது ஈஸி தான். அடுத்தது திருக்குறள். திருக்குறளுக்கு முன்ன நம்ம என்ன சொன்னோம்? எத்தனை வடிவங்கள்ல வினாக்கள் கேட்பாங்கன்றது அதே வடிவம் தான் எந்த திருக்குறள் வந்தாலும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த சரியான விட இருக்க அடுத்த பக்கத்துல இந்த நூல் வெளிவாங்க. நூல் வெளின்னு ஒன்று கொடுத்துருக்கானா? திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்டவர். இதெல்லாம் ஓகே. சிறப்பு பெயர் இருக்கு பாருங்க. முதற்பாவலர், பொய்யில் புலவர், சின்னாபோதர். நீங்க இந்த ஹைரார்கிக்கல் லெவல் பாத்தீங்கன்னா 6வதுல ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹைரார்கிக்கல் லெவல் கூட்டிகிட்டே போகும் இல்லைங்களா? இப்போ இந்த மலர்னுடைய பெயரை நம்ம பார்த்தோம்ல, அரும்பு, பொட்டு, மலர், செம்மல் வரைக்கும் வந்துச்சா? ஸோ இப்படி வரும்போது இந்த ஹைரார்கிக்கல் லெவல் ஒவ்வொன்றும் கூட்டிகிட்டே போகும், ஸ்டாண்டர்ட் வைஸ் கூடும். அதே போல தான் இங்க சிறப்பு பெயரும் 6வது ஒரு குறிப்பிட்ட பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேல இருக்கிற பேரை ஸோ அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதே மாதிரி திருக்குறள் இருக்கக்கூடிய பகுப்பு, அதாவது பிரிப்பு முறைகள். அறம், பொருள், இன்பம், அதை பார்த்துக்கோங்க 3. இதில் அறத்துப்பாலில் 38, பொருட்பால் வந்து 70, இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பாலில் 25, மொத்தம் 133 அதிகாரம். ஸோ அதிகாரத்துக்கு 10 குறள் 1330 உங்களுக்கு தெரியும். சரி, திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இருக்கா? முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி.
இது கண்டிப்பா சிறப்பு, திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயரும் திருக்குறளுக்குரிய சிறப்பு பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, வாய்மை எனப்படுவது டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இது என்ன மாதிரியான கொஸ்டின் நாம சொன்னோம் இல்லையா, அதுல இது எந்த விதமான கொஸ்டின்? டைரக்டா क्वेश्चन கேட்டு ஆன்சர். வாய்மை எனப்படுவது அந்த சொல்லினுடைய பொருள். ஆனா ரெண்டாவது வரிக்கான அர்த்தம் கிடையாது, முதல் வரிக்கான அர்த்தமே அவன் அப்படியே கேட்கிறான். சோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொருட்செல்வம் அப்படிங்கிறது பிரிச்சு எழுதுறது யாதெனின் தன்னெஞ்சு தீதுண்டா. ஓகே, தீதுண்டு. அடுத்து போயிடலாம். அடுத்தது காவர் பெண்டு இருக்காங்க இல்லையா. ஸோ சங்ககால பெண்பார் புலவர் இவங்க. இயன்ற வயிறு இதுவோ தோன்றுவன் மாதிரி பொருட்களை தானே இந்த பாடல் எழுதணும் இவங்க தான் காவர் பெண்டு. ஸோ சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுடனே என வினுவிதி. ஸோ அது வரைக்கும் ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. சார் இது அந்த தர வீட்டில அந்த புலிசேர்த்து போதிய கல்லறை போல இயன்ற வயிறு இதுவோ தோன்றுவன் மாதிரி பொருட்களை தானே. அது அண்டர்லைன் அவ்வளவுதான். ஆமா, இல்ல அதான் இதுல வந்து கேட்கக்கூடியது. இது ரொம்ப ஹைலைட்டான பிஜிக்கு கேட்பான் அல்லது பிடிக்கு கேட்பான். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுனால அல்லது ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எளிமையாக தான் கேட்பான். ஓகே, இது அந்த வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. காவர் பெண் எழுதுறது அதுக்கான விளக்கம் கீழே கொடுத்துருக்கான், அது உங்களுக்கு ஈஸி தான். கல் அலை அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. கற்புகை. சரி, காவர் பெண்டு அப்படிங்கிறவரு எந்த காலத்தினுடைய புலவர்? சங்ககால பெண்பார் புலவர். அடுத்து வந்து கோப்பெரும் நற்பில் இருக்கார் இல்லையா, அவருக்கு செவிலி தாயாக விளங்கியவர். இந்த செவிலி தாய்னா யாரு? வளர்ப்பு தாயாக இருந்து விளங்கியவர். அடுத்து இந்த பக்கம் இருக்கிறார். சிம்பிளா கேட்டுருவான். பொன்னானூர் இருந்தது 8 தொகையிலோ 10 பாட்டிலோ அல்லது 15 கீழ் கணக்கு அப்படின்றத கேட்டுருவான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. கீழே பிரிச்செழுது 2 பார்த்துக்கோங்க. யாண்டுள்ளனும் கல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாஞ்சுகளம். ஸோ அது இம்பார்ட்டன் இல்லை, இது விட்டுருங்க. எத்தனாவது பாடல்கள் இருக்காங்க சார்? 80வது பாடல் அது மாதிரிலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த சொல்லும் பொருளும் பாருங்க. இதில் வாரணம் நோட் பண்ணிக்கோங்க. பரி கமுகு. வாரணம் பரி கமுகு. முக்கியமான ஒரு நூல் என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல். அது எழுதுறது யாருன்னு கேட்பாங்க. நான் வானமாமலை. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டுப்புற கலைஞர். நான் வானமாமலை. அடுத்தது பூட்டும் கதவுகள், தோரண மேடை, வாசல் அலங்காரம். ஸோ இதெல்லாமே பிடிச்சி எழுதிருங்க. இந்த பொறுத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொக்கிஷம், ஜாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் இது எல்லாமே வடமொழி சொற்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வடமொழி சொற்கள், வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே எஸ் தமிழ் சொற்கள். அடுத்தது நம்முடைய முத்துராமலிங்கவர். அந்த அப்படியே அந்த கூற்று நோட் பண்ணிக்கோங்க. தேசியம், உடல், தெய்வீகம், உயிரென கருதி, இது 3மே உயிரென கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது சுத்த தியாகி அப்படின்னு யாரால் பாராட்டப்பட்டவர்? பெரியாரால். அது தெரியும் உங்களுக்கு. ராமநாதபுரம் பசுமன் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டது? ஆமா, அது கீழே வந்துருங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் யாருக்கு எதிராக போடப்பட்டது? அந்த ஜனகரை. இங்க வந்து தேசியம் காத்த செம்மல் என்று இவரை பாராட்டினவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரம். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர்
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வங்கச்சிங்கம். அவரே தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். யார் அவரு? அப்போ இவர் மிதவாதியா தீவிரவாதியா? ஓகே. யாரு தனது குருவாக நேதாஜி ஏற்றுக்கிட்டது? ஏற்றுக்கிட்டார். ஓகே. அப்ப நேதாஜி அப்படிங்கிற வார இதழை தொடங்கினவர் யார்? இம்பார்ட்டன்ட் சொல்றேன். நேதாஜி என்ற வார இதழை தொடங்கி நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அந்த கூற்று இருக்கு பாருங்க, அண்ணாமனுடைய கூற்று. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை அந்த சொல்கிறார்களே அது சால பொருந்தும். ஏன்னா அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். முத்துராமலிங்க தேவர் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் அண்ணா. அதே மாதிரி ராஜாஜி எப்படி பாராட்டினாரு? முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையினப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவருடைய வழக்கம் என்று அவரை பாராட்டினவர் ராஜாஜி. இந்த கூற்றெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குற்ற பரம்பரை சட்டம் இருக்கு இல்லையா, மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், ஆங்கிலேயர்களால் குற்ற பரம்பரை சட்டம். அது நோட் பண்ணிக்கும். அந்த குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் நுழைவு போராட்டம், அந்த கோயில் நுழைவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான அந்த ஒரு போராட்டத்தை நடத்தினவர் இவர் தான். அது எப்போ அப்படின்னா 1939. ஜாமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தினவரும் இவர் தான். உழுபவர்களுக்கே நிலம், இது ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலம் உரிமை அப்படிங்கிறது சொன்னவர். பாரத மாதா அந்த கூட்டுறவு பண்டகச்சாலையை ஏற்படுத்தியவரும் இவர் தான். இது இன்னைக்கு ரேஷன் கடையா மாறி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இப்போ மாறி இருக்கு. அதே மாதிரி கிடையாது. இந்த இந்திய அரசர் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டு 1995 போஸ்ட் இல்லையா ஸ்டாம்பு இவருடைய உருவத்தில் வெளியிட்டாங்க. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. இவருடைய சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சிருக்கணும். தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமார்க்கம், இந்து புத்த சமய வேதை. இதெல்லாம் பிடிக்கும். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. அவர் ரொம்ப முக்கியமானது நடத்தின இதழ் எஸ் தேசியம் காத்த செம்மல் என்று முன்ன பாராட்டினா இல்லையா, தெரிவிக்கலாம். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கும். அடுத்தது கப்பலோட்டிய தமிழன். சுதேசிய கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சவர் இவர் தான். அந்த பாலகங்காதருடைய முழக்கம் இருக்கு பாருங்க, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றால் மராட்டிய வீரன் ஒருவன். யார் அவரு?
தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் 5வது வச்சுங்க. ஸோ தென்னாட்டில்னா யாரு? அங்க எப்படி திலகரோ இங்க அதே மாதிரி பாரதியார். என்ன முத்துராமலிங்க தேவர்ல நேதாஜி. அந்த இந்த இருக்கா இல்லையா பின்கே அவருடைய கூற்று பாருங்க. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி அவருடைய கூற்று என்ன சொல்லியிருக்க பாருங்க. இரட்டை தீபாந்தர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது, அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாற்றிற்று அத்தீர்ப்பு அப்படின்னு யார் சொல்றது? பின்கே இருக்காங்க இல்லையா அவருடைய கூற்று. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். யாருடைய கூற்று? எஸ், அந்த இடத்துல இருக்கணும் அவசியம். இந்நிலையை கற்று என் இன்னலெல்லாம் வென்றேன் அவருடைய கூற்று. இந்த வலிமைக்கு மார்க்கன்ற போல மனம் போல வாழ்வு இவருடைய தான் இந்த நூலு. அதை நோட் பண்ணிக்கோங்க. வாவசியோட நூலு மனம் போல வாழ்வு. சிதம்பரனார் இயற்றிய நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம். சொல்லின் செல்வர் என போற்றுவார். ராபி சேதுப்பிள்ளை பற்றின சில கான்செப்ட். இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு பாராட்டுவாங்க. ரொம்ப முக்கியமானது இது. எதுக்கே மோனம் சொன்னோம் இல்லையா? ஊமைக்கு என்ன சொல்ற மாதிரி இவரும் இயற்கை மோனை வந்து கொண்டு வந்தவர் தான். இவரது தமிழ் இன்பம் இது நோட் பண்ணிக்கோங்க. பிற நூல்கள் பாருங்க. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் பெருந்து அந்த ஊரும் பேரும். தமிழகம் இல்லை, ஊரும் பேரும் மட்டும்தான், தமிழகமும் கிடையாது. மேடை பேச்சு. அதே மாதிரி கடற்கரையிலே முன்னே நம்ம பார்த்தோம் அந்த நூல் அவருடைய தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நூல் பேர் தெரிஞ்சிருக்கணும், நூலுடைய சிறப்பு பேர் தெரிஞ்சிருக்கணும், ஆசிரியருடைய சிறப்பு பேர் தெரிஞ்சிருக்கணும், ஆசிரியரோட இயற்பெயரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது இலக்கணம். வழக்கு அப்படின்றது, வழக்கு அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே சொல்கிறது மரபுன்னு சொல்லலாம். அது வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்பவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும், எந்த லெவலுக்கு இருந்தாலும், அது பிடி லெவல், பிஜி லெவல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டாக இருந்தாலும் நிச்சயமாக மேலோட்டமாக வரும். அது இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா. இயல்பு வழக்கு. அப்போ இயல்பு வழக்கு அப்படிங்கிறது நல்லா அதிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3. ஒன்று இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கண போலி, இன்னொன்று மறு. அப்போ இலக்கணம் உடையது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சொல்லுல இலக்கண கூறு இருக்கும், இலக்கண அடிப்படையில் தான் அது அமைஞ்சிருக்கும். அது இலக்கணம் உடையது. இலக்கண போலின்னு என்ன? அந்த இலக்கணம் உடையது போல இருக்கும், ஆனா அது நிஜம் கிடையாது, அது போலி. மறு அப்படின்னா அந்த சொற்கள் மறுவுதல் என்றால் சுருங்குதல் என்று அர்த்தம். அப்போ காலப்போக்கில் அது நீண்டு ஒழிக்கப்பட்டது, சுருங்கி ஒழிக்கப்படும். சரி, அதுக்கு நீ எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் உடையதுன்னு என்ன? நிலம், மரம், வான், இந்த மாதிரி எந்த சொற்களாக இருந்தாலும் அது இலக்கணத்தன்மையோடு இருந்துச்சுன்னா அது இலக்கணம் உடையது. இலக்கண போலின்னு என்ன பாருங்க. நம்ம இல்முன்னு சொல்றோம். இல்முன்னு என்ன அர்த்தம்? இல்முன் முன்றில் நம்ம படிச்சிருக்கோம். இல்முன்னா இல்லத்திற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். போட்டிக்க சொல்றோம்ல, அது முன்றில் அப்படிங்கிறது முன்பகுதி வீட்டுக்கு. கரெக்டா? வீட்டினுடைய முன்பகுதி, முன்பகுதி வீட்டுக்கு அப்படின்ற கான்செப்ட். அப்ப இல்முன் முன்றில் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுல ஒண்ணு போலி. சோ அது இலக்கண போலி. அடுத்தது கிளை நுனின்னு நம்ம சொல்றோம். கிளையினுடைய நுனி கரெக்டா, நுனி கிளைன்னு சொல்றது கரெக்டா? கிளையினுடைய நுனி சொல்லலாம் கரெக்ட். ஆனா நம்ம நுனி கிளையை ஒடிச்சுட்டு சொல்றோமா இல்லையா? முருங்கையில ஒடிச்சிட்டோம்னா அடி ஒடிச்சதுமா நுனியவா? அப்ப என்ன ஆகும்? சோ இதுல அந்த இலக்கணம் உடையது மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணு போலியா இருக்கு. ரைட்டா? அடுத்தது சொல்றாங்க பாருங்க வரையறை. இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும் இலக்கண முறையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்கா? இதுதான் இலக்கணம் போலி. ரைட். அதே மாதிரி புறநகர் நம்ம சொல்றோம் இல்லையா? நகர்ப்புறம், புறநகர்னு சொல்றோம். கால்வாய், வாய்க்கால் நம்ம சொல்றோம், ஆமா தானே? ரைட். சதைன்னு சொல்றோம், தசைன்னு சொல்றோம். ரைட்.
ஆனா கண்ணனுடைய கடைப்பக்கம் தான் சொல்லணும். ஆனா கடைக்கண்ணு சொல்றோம். கடைன்னா கடைசி, இதுவா கண்ணு இல்ல, கண்ணனுடைய கடைப்பக்கத்தையும் சொல்லணும். ஆனா கடைக்கண்ணு சொல்றோம். ஸோ இது எல்லாமே இலக்கண. ரைட், மறுவுக்கு வந்துருங்க. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. சரி, இவருடைய ஊரவை நம்ம என்ன சொல்றோம்? இருங்க, அவரே சொல்றாரு. நான் கேட்கும்போது என்ன சொன்னீங்க? ஊட்டி தான் சொன்னீங்க. உதக மண்டலம் அவர் சொல்லல. அப்ப இது வந்து மறு. என்ன காரணம்? அது இயல்பா சொல்றதுக்கு எளிமையா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு தான் நம்ம தமிழ்ல நிறைய சொல்லுவோம், முயற்சி சிக்கனம்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி அப்படின்றது பதிலாக குமரி. எனக்கு எவ்வளோ எனர்ஜி சேவ் ஆகுது. நம்ம தானே எழுதும்போது எவ்வளோ இந்த ஒரு சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்தது அப்போ மறு அப்படிங்கிறது நீண்டு ஒழிக்கக்கூடியது பதிலாக நம்ம சுருக்கி சொல்கிறோம். ஆனால் அது அவங்களுக்கு புரியணும், எல்லாருக்கும் புரியுது. நம்ம தானே உதக மாட்டேன்னு சொன்னாலும் ஊட்டின்னு சொன்னாலும் புரியுது. ஸோ ஊட்டின்னு சொல்லிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அடுத்தது இப்போ நம்ம முன்ன பார்த்தோமா இயல்பு வழக்கம் முடிஞ்சு. இதே பொழுது எல்லாமே இப்போ ராமநாதபுரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்றோம்? ராம்நாடு. ஆமா தானே? பாண்டிச்சேரின்னு சொல்றது பதிலா பாண்டி இன்னும் சொல்லுவோம். அப்ப இன்னும் எவ்வளவு சோம்பேறின்னு பாருங்க. அடுத்து இல்ல, இது டீசெண்டா சொல்லிக்கலாம், இது காலச்சிக்கனம் கூட சொல்லிக்கலாம். ஆமா, இல்ல உண்மை அதுதான். இது காமெடியா சொல்லல, உண்மையான அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா முயற்சி சிக்கனம், கால சிக்கனம். இதுதான் இதனுடைய ரீசனே. அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குன்றது அதே போல முன்ன எப்படி சொன்னோமோ அதே போல இதுவும் ஒரு 3 வகை இருக்கு. இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஓகேவா? இடக்கர் அடக்கல் அப்படின்னா இடத்திற்கு அடங்கி நடக்கணும், இடத்திற்கு அடங்கி பேசணும். ரைட், விவேகானந்தரோட சொல்லுவாரு, முதல்ல கீழ்ப்படியை கத்துக்கோ. சொல்றவங்க பேச்சு கேட்கறது இல்ல, அப்பன் பேச்சும் கேட்கறது இல்ல, அம்மா பேச்சும் கேட்கறது இல்ல, அண்ணன் பேச்சும் கேட்கறது இல்ல. அது எப்படி இருக்கும் பழக்கம்? கீழ்ப்படியை கத்துக்கோ. தலைமை தானாகவே நமக்கு வரும் அப்படிம்பாரு. அப்படி யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியை கத்துக்கணும் தானே. கீழ்ப்படியை கத்துக்கின்னா பணிப்பு செய்யக்கூடிய வேலை உனக்கு தானே தேடி வரும். அதான் தலைமை தாங்கக்கூடிய வேலை, அதாவது பணிக்கக்கூடிய வேலைன்னு சொல்லுவாரு. பணிக்கக்கூடிய வேலைன்னா பிறர் பணி செய்யும்படி சொல்ற தகுதி நமக்கு வரும் அப்படிம்பாரு. ஆமா தானே? ரைட். அப்போ இடக்கர் அடக்கல் அப்படின்னா இடத்திற்கு அடங்கி இடத்திற்கு தகுந்த போல நம்ம பேசுவது, அடங்கி பேசுவது. கீழே வாங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் சொல்லுதல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பாருங்க. அடுத்தது மங்களம். மங்களம் அப்படிங்கிற ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம அமங்கலமாக பேசக்கூடாது. ஸோ அதுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா செத்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது மங்களம் இல்லாத சொல்ல ஆகிடும். அதனால நம்ம துஞ்சினார், இயற்கை எய்தினார், சிவபதம் அடைந்தார், சொல்லாத பதம் அடைந்தார், தேவரிடம் அடைந்தார், ஏதாவது நம்ம சொல்றோம். இறைவனுடைய காலடியில் இளைப்பாருகிறார் இப்பெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இவ்வாறு மங்களமல்லாத ஒரு சொல்லை சொல்லாமல் மங்களமான ஒரு சொல்ல சொல்லுங்க. ஸோ அமங்கலமாக பேசக்கூடாது. ரைட், அப்படி சொல்லும்போது தான் இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓலை அப்படிங்கிறது திருமுகம் அப்படின்னு சொல்லணும். கருப்பாடுங்கிறது வெள்ளாடு. விளக்கு அணை அப்படின்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லணும். சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது, நன்காடு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து மங்களமான சொற்கள். குழுக்குறி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு குழுவை சார்ந்தவர்களும் தங்களுக்குள்ள பொருள் புரிஞ்சுக்கிறபடி ஒரு குழு வார்த்தை, ஒரு குறியீடை வச்சிருப்பாங்க. அப்போ பொற்குழர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொண்ணை வந்து பரின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது நாமெல்லாம் இருந்தோம்னா அவங்க ஏதோ பரி அப்படின்னு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அதை பொண்ணை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, அது நமக்கு புரியாது. அதே மாதிரி யானைப்பாகர்கள் ஆடையை வந்து காரை என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே குழு குறிக்கான எடுத்துக்காட்டு. அப்போ குழு குறின்னு என்ன அப்படின்னா, ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு குறியீடு. அந்த சொல்லுதான் குழு குறி. சரி, சுடுகாடு சொல்றாங்க இல்லையா, அது இடுகாடு அப்படிங்கிறது
இடுகாடுன்னு ஒன்று இருக்கு. ஆமா. நடுகாடு இடுகாடுன்னு சொல்லுவாங்க. பதிக்கிறது, சுடுகாடு அப்படிங்கிறது பறிக்கிற இடம். எரிக்கிறது. பொட்டி வச்சு அப்படியே அடைக்கிறது. இல்ல சார், எரிக்க சுடுகாடு. இது ஒரு மனிதனை அடக்கம் செய்யக்கூடிய முறை. நீ சொன்னது அது எரிக்கிறது, பொதிக்கிறது, இதெல்லாம் அடக்கம் செய்யக்கூடிய முறை. நடுகாடு என்பது நம்மளுடைய வீட்டுக்கு சுடுகாடுக்கு நம்மளுடைய தொட்டில் தான், நம்மளுடைய வீடு தான் வந்து என்னது முதல் காடு, அது இறுதி காடு, இடையில இருக்கிறது நடுக்காடு. அது இடுகாடு. அதுக்கு இன்னொரு பேர் இடுகாடு. இடுகாடுனாலும் அது இடுகாடுங்கிறது அங்க இடுவதால் அது இடக்கூடிய காடு, அதாவது அவர் கொண்டு எங்க அடக்கம் பண்றோமோ அதுதான் இடுகாடு. இடுகாடு என்று சொன்னாலும் நன்காடு என்று சொன்னாலும் ஒன்றுதான். நடுகாடு என்பது என்ன பண்றது, எதுக்காக அந்த இறந்தவர் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு எல்லை, ஒரு கட்டு போட்டு அவர் வந்து ரைட் இதுக்கு மேல நீ இந்த பக்கம் வரக்கூடாது, இவ்வளவு நாள் நீ நல்லவனா இருந்த பயன்பட்ட இனி நீ புறப்பட்டுரு, இந்த பக்கம் தாண்டி வரக்கூடாது. சோ அந்த ஆன்மா இந்த பக்கம் வராதவாறு ஒரு கட்டு கட்டுதல், அது ரெண்டுக்கும் நடுப்பகுதி. சோ அதனால அது என்னது நடுக்காடு, ஒரு எல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அது இறந்தவருடைய எல்லை பரப்பு, இது உயிர் வாழ்றவருடைய எல்லை பரப்பு. நீ இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு எல்லை கோடு தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அதுக்காக தான் முடத்தை சாங்கிடுறாங்க. சரி, ரைட். அடுத்தது சார் இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம வழக்கு வந்து என்ன செஞ்சோம், 6 வகையில் பார்த்தோம். அது 2 பெரும்பான்மை பொதுவாக பிரித்தோம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அப்போ இயல்பு வழக்கில் என்னென்ன வரும், இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கில் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு, இடக்கடக்கல், மங்களம், குழு. சரி, அடுத்தது போலி. இந்த அறம் செய்ய விரும்பு, இது நோட் பண்ணிக்கோங்க, அவையாருடைய வாக்கு. இதுல அறம் செய்ய விரும்பு, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அங்க அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்க, இங்க அரண் வலியுறுத்தல் சொல்றாங்க. அப்போ அது வரக்கூடிய அறம், அரண், அப்போ இம்மு இன்னு, அப்போ அந்த இம்மு இன்ன மாறுது. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், போல்ன், போல்ன், அங்க இல்ல இன்ன மாறிச்சா, சரி, இங்க இம்மு இன்ன மாறுது. அப்ப இது எல்லாமே போலி. ஓகேவா? இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ அங்க இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அது அதே பொருளை கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அந்த வரையறை தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் கேட்கக்கூடிய என்னன்னா போலியினுடைய வகை எத்தனை? 3 வகை. முதல், இடை, கடை. இன்னொன்று வந்து முற்றுப்போலின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். ஸோ முதன்மையான போலி வகைகள் 3 தான். சரி, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चंस வரும். முதல் போலி அப்படிங்கிறது சிம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு இன்னொரு சொல்ல சொல்லும்போது முதல் எழுத்துல மாற்றம் நடக்கும். 2 சொல்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல் எழுத்துல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சொல்ல சொல்லும்போது இடையில இருக்கிற சொல்ல மாற்றம் நடக்கும். 3வது 2 சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா கடைசியில ஒவ்வொரு சொல்லும் கடைசியில இருக்கிறதுல கொஞ்சமா ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறும். அப்படி மாறும்போது முதல் மாறினா முதல் போலி, இடையில மாறினா இடை போலி, கடையில மாறினா. இப்போ டோட்டலாவே ஒரு சொல்லு ஃபுல்லாவே அப்படியே மாறும். ஒரு எழுத்து கூட இப்போ 5ன்னு சொல்றோம், ஆனா 5 முற்றுப்போலி, முழுவதும் மாறிச்சுன்னா முற்றுப்போலி. இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு, அப்போ முதல்ல இருக்கிற எழுத்து மாறிடுச்சா, ஸோ முதல் போலி. அதே மாதிரி இடைப்போலி வந்துருங்க. அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு, இடையில ஒரு எழுத்து மாறி இருக்கா, ரைட், அது இடைப்போலி. கடைப்போலிங்கிறது அகம் அப்படிங்கிறது அகன்னு மாறுது. அப்ப நம்ம அங்க அறம் அறன்னு மாறிச்சா, சோ அது எதுக்கு எடுத்துக்காட்டு, கடைப்போலி எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான். அதே மாதிரி மற்ற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முற்றுப்போலி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 தான் கொடுத்தாங்க. எஸ், ஸோ அது அப்படியே இருக்கு, இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ முற்றுப்போலி வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறக்கூடாது இருக்கா, அந்த வரையறை 2வது வரியிலிருந்து பாருங்க. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் மாறினாலும், ஆமா 5 சொன்னாலும் 5 சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். பொறுத்துக்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலியை மாறிச்சுன்னா என்ன வந்திருக்கும், பந்தல் ஈல் வரணும், ரைட். அப்ப மைஞ்சு அப்படிங்கிறது மஞ்சு, மஞ்சு. 5 அப்படிங்கிறது 5.
அரையர் அப்படிங்கிறது ரா மட்டும் அரையர் அரை கொடுத்துருக்காங்க, ராவை மட்டும் கொடுக்கணும் அரையர். அப்போ ஒரு தொடர் அப்படின்னா நம்ம எஸ்விஓ பேட்டர்ன் படிச்சோம் இல்லையா, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு முழுமையான ஒரு வாக்கியம். உங்களுக்கு எழுவாய் இதெல்லாம் தெரியும், இதுதான் டவுட் இருக்கா? எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் நீயே நினைச்சுக்கிறது எனக்கு தெரியுது. எப்படி தெரியாம இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு தெரியும். ஆனா காலையில் எவ்வளவு பெருமை பேசுனேன், இன்னும் பேசுவேன் இல்ல. அதாவது நம்ம எழுவாய் பயனிலை செயல்படும் இது பொதுவா சொல்றேன். நம்ம இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்றோம். அப்போ நம்ம இது சொல்றோம் இல்லையா, சிலப்பதிகாரம் எடுத்துப்போம். சிலப்பதிகாரம் அல்லது சிலப்பதிகாரத்தை இல்லையா எழுதியவர் இளங்கோவடிகள் சொல்றோம். ஓகே, இப்போ இதுல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுனார். தமிழ் என்ன மாறும், ஆனா இங்கிலீஷ் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. இதுதான் தமிழ் மொழியோட உடமை. அப்போ இங்க ஏற்றினா சொல்றோமா, அப்போ இளங்கோவடிகள் ஏற்றினார். அப்ப இளங்கோவடிகள் யாரு, நம்ம இளவாய் சொல்றோம். எங்களுக்கு என்ன வேணா மாறும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் சொல்றோம். ஓகே, நாங்க காம்பீட்டா சொல்றோம். அப்போ இளங்கோவடிகள்ன்றது எழுவாய். இங்க பயனிலை அப்படிங்கிறது என்னது, அவர் செஞ்ச செயல். அப்ப என்னது எழுதுறது. சோ இது பயனிலை. சிலப்பதிகாரம் அவர் என்னத்தை செஞ்சாரு, அப்போ சிலப்பதிகாரம் செய்யப்படும் பொருள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு ஈஸியா போயிருந்தா. அப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார். அப்ப வந்துச்சா. அப்ப இங்க சப்ஜெக்ட் யாரு, வெர்பு இயற்றினார். இங்கிலீஷ்ல வரும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அது பயனிலை. எஸ்பிஓ இல்ல எஸ்ஓபி. தமிழ் தலைமை மாத்தணும்னா, தமிழ் தலைமை மாத்தணும்னா ஓகேவா. சரி, ஆனா இயல்பா இங்கிலீஷ்ல எஸ்பிஓ. சரி, அடுத்து கலைச்சொல் வந்துருங்க. இதுல உங்களுக்கு பேலட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேலட் கதை பாடல் பேலட், அது நோட் பண்ணிக்கோங்க. தைஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த பேச்சாற்றல் கொடுத்துருக்காங்களா, நெகோஷியேஷன் இருக்கா பேச்சாற்றல், நோட் பண்ணிக்கோங்க. முழக்கம் சுலகம் தெரியும், இதெல்லாம் தெரியும். நாம இயற்கையா சொல்லுவோம் வாவு வாவுன்ட்டு, நாம எதுக்கு வாவு சொல்லணும்னு தெரியல. ஆமாதான், நாம ஏதோ வாவு வாவுன்னு நாம சூழ்ச்சி மாதிரி இருக்கோம். இனிமேல் இது வாவுனா சொல்லவே கூடாது. வாவு எதுக்கு சொல்லணும்னா எக்ஸைட்மெண்ட் தான் சொல்லணும். ஆனா அதுக்கு பொருளை பாரு. எஸ் எஸ் என்ன ஒண்ணு எப்படி இருக்கு. சரி, அடுத்தது ஒரு சங்கலிகத்தினுடைய ஒரு பாடல், கடியலூர் உருத்திரங்க நன்னார் எழுதுனது. ஓகேவா, தொண்டைமணி எழுந்து அதை பாடினது. பட்டின பாடுங்க. வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றோடு சென்னி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அது மட்டும் ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னா, இந்த பாட்டுல கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா, லைட் ஹவுஸ், அதனுடைய சிறப்பு பேசுறதுக்காக. ஸோ வாணிகம் செய்யும் போது அவங்களுக்கு திசை காட்டுவதற்கு பயன்படக்கூடியது இந்த லைட் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப சென்னையில ஏன் லைட் ஹவுஸ் அங்க வச்சிருக்காங்க? ஏன் கோயம்பேடு வச்சிருக்கலாமே, துறைமுகம் அங்கதான் இருக்கு. ஸோ அப்போ லைட் ஹவுஸ் ஏன் வைக்கிறாங்கன்னா, கடல்ல வந்து வாணிகம் செய்யறதுக்கு போறவங்களுக்கு ஒரு திசை காட்டும் கருவியாக கலங்கரை விளக்கம் இருந்ததுன்ற விளக்கத்தை சொல்றதுக்காக தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த பாட்டை சொல்றாரு. வானம் ஒன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றுடன் சென்னி. அப்போ வானத்துக்கு ஒரு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பேசுற பூமி எப்படி யோசிக்கிறது பாருங்க. எஸ், இதுவும் தற்கொலை பெற்றாங்க.
இதுவும் தற்கொலை பெற்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவருடைய கருத்து அது எவ்வளவு அளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இவர் என்ன வானத்துக்கு முட்டு அவதானே முட்டு சாத்தம் எப்படி இருக்கும் அந்த அளவு வானத்தையும் ஊண்டி தாங்குற மாதிரி இருக்கு, அவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னு அந்த லைட் ஹவுஸை வந்து பெருமையா பேசுறாரு. யாரு? கடிதம் கொடுத்துருக்கீங்க. சரி, இதுவரை யாருமே தமிழாளன் கூட இந்த மாதிரி தற்கொலை பெற்றானேன்னு கேட்கவே இல்லை. உயர்வு சொல்றது பொதுவா வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றது. ஆனா நாம அசீவ் பண்றது வந்து தற்கொலை பெற்றாங்க. இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய கருத்து. இது யாருடைய கருத்து? இது கொடுத்துருங்க. சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. மதலை போல ஆக்சுவலாக பாருங்க, இந்த போலன்னு வந்துச்சா ஊம ஒரு அங்கே இருக்கு. ஊமே சொல்லியிருக்காரு. எஸ். அப்போ அழுவம் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அது ஒரு 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, கடிதம் கொடுத்துருங்கிறனார் சங்ககால புலவர். இவர் எழுதின நூல்கள் இருக்கா? பெருமான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை. இது நோட் பண்ணிக்கோங்க. எந்த மன்னனை பாடினாருன்னா யாரு? தொண்டைமான் எழுதுற என்ன பாடினது. அடுத்தது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஏன்னா பெருமான் ஆற்றுப்படையில சொன்னதுனால அது தேவையில்லை. ஆற்றுப்படை அப்படின்னா வழிபடுத்துதல வழிகாட்டுதல். அதாவது இந்த வழியில் போங்க. ஆற்றுப்படுத்துதல் வழிபடுத்துதல். ஆறு என்றால் வழி, படுத்துதல் என்றால் செய்ய செய்தல். அதாவது போங்க அப்படின்னு சொல்றாங்க, செல்ல வைத்தல். அந்த வழியில் போனீங்கன்னா இந்த மண்ணங்கட்ட போகலாம், இங்க போனீங்கன்னா இவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது வேற ஒன்று. அடுத்து தெரிஞ்சு தெளிவு ஒன்று பாருங்க இருக்கு. அதில் 10 பாட்டு. இந்த 10 நூலுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நூலை கொடுத்துட்டு கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த 2வது சரியான விடையும் 4வது மட்டும் முன்னே ஆல்ரெடி சொல்லிட்டேன். அழுவம், தூண். ஓகேவா? அது 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறதுல மருதநில நாகனார் மருது திணையை பற்றி பாடினவர். இதுல அதுல நீங்க அறிஞர் பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா வங்கம் அப்படிங்கிறது கப்பல். உள்ளேரி அப்படிங்கிறது மாட உள்ளேரி இருக்கா, கலங்கரை விளக்கத்துக்கு பேர். அது நோட் பண்ணிக்கோங்க. அது 2 மட்டும் போதும். மருதநில நாகனார் சங்ககால புலவர். அவர் கலித்தொகையில் இருக்கக்கூடிய மருது திணையில 35 பாட்டு பாடியிருக்காரு. ஒரு நெகிழின்னு சொல்றாரு சார், இவங்க வந்து மாட வல்லேரின்னு சொல்றாரு. கலங்கரை விளக்கு. ஆமா, தீச்சுடர்னு சொல்றாரு, கலங்கரை விளக்கு. எஸ். ஏன்னா இவர் சிறப்பாக எந்த நிலத்தை மட்டும் பாடுவார்னா மருது திணை மட்டுமே முக்கியத்துவம். அது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகநானூறு 8 தொகை நூல்கள் 1. ஏன்னா 400 பாட்டு கொண்டது. இதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமானது தான் நெடுந்தொகைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அகநானூருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் நெடுந்தொகை. அடுத்து 8 தொகை நூல்கள் 8 இருக்கு. அந்த 8 நீங்க படிச்சுக்கோங்க. அது பிரிச்சு எழுதுங்க. பெருங்கடல் இருக்கு, இன்றாகி. அது எதுக்கு இடம்பெறாத இணை அது கண்டுபிடிக்கலாம். அது அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேற மீதில இருக்கா? வங்கம், சங்கம் இங்க இருக்கா? உலகு, குலவு, லா இருக்கு, அசைவு, செய்வு, சை இருக்கு. சோ அது மட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த பொறுத்துக்க இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க. அடுத்தது தமிழருடைய கப்பல் கலை. இந்த 8 தொகை நூல்ல 8 தொகை நூல்ல அடைமொழி கேட்கறாங்க. அது மாதிரி நல்ல குறுந்தொகைனா அது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. புத்தகத்துல இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு அடைமொழி கேட்கணும். அடைமொழி கேட்கணும். நல்ல அடைமொழி பெற்றவங்க முதல் தொகுப்பட்டது எல்லாமே அவங்க. அடுத்தது முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற சொல்லாட்சி. அதாவது முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற சொல்லாட்சி முதல் பயன்படுத்தினவர்
இந்த முன்னீர் அப்படிங்கிறது கடலை குறிக்கும். ஏன்னா தமிழருடைய கப்பல் கலை தானே. ஸோ அதனால முன்னீர் அப்படிங்கிறது கடலை குறிக்கும். ஸோ முன்னீர் விளக்கம் அப்படிங்கிறத யார் பயன்படுத்தணும் அப்படின்னா தொல்காப்பியத்தை பயன்படுத்தலாம். தொல்காப்பியத்தில் இருக்கு தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பிய காலத்துக்கு முன்பே தமிழர்கள் வந்து கடற்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றதுக்கு தான். திருக்குறள் இருக்கு பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நடத்து. இப்படி ஒரு ஊமையை பாருங்க. ஏன்னா தேர் கடல் போவாது, கப்பல் கரையில் ஓடாது. இதுதான் கான்செப்ட். ஆமா தானே? சரி, இப்போ நம்ம எதுக்கு பார்க்கணும் சார் கிளாஸ்ல? ஏதோ ஒரு அன்னைக்கே எதுக்கு பார்க்கணும்? சரி, ஒன்றும் பிரச்சனை பார்த்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு தான் டைம் இல்லை. ஓகே, அடுத்தது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசப்பட்ட நூல் எது? பட்டினப்பாலை. நோட் பண்ணிக்கணும். அப்போ வணிகத்தினுடைய மேன்மையும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசின நூல் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன ஊருக்கெழு பங்கம். கப்பலை வந்து சொல்றது அவங்களுக்கு அகநானூர்ல. இங்கேயும் வங்கம்னு இருக்கு, பதிற்று பத்தலம். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பல வகையான கப்பல்களுடைய பெயரை சொன்ன நிகண்டு எது? சேந்தன் திவாகர நிகண்டு. அன்னைக்கு பேர் என்ன வச்சிருந்தாங்க? கட்டுமரங்கள் இல்லையா? கட்டுமரங்கள். எஸ். அதுக்கப்புறம் தோணியா அது மாத்தினாங்க. இப்போ அது உப்பகுதி தோண்டப்பட்டதுனால தான் பேரு தோணி நம்ம சொல்றோம். அப்புறம் தமிழருடைய அந்த நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எதுன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் எல்லாம். கடற்பயணங்களை மேற்கொள்ள எது பயன்படுத்தினாங்க அப்படின்னா அளவுல பெருசு எதுன்னா களம், பங்கம், நாவை. அப்போ அந்த கடற்படைகளை கொண்டு பல நாடுகளை வென்றவர்கள் 2 பேர். ஒன்னு ராஜராஜ சோழன், இன்னொன்னு ராஜேந்திர சோழன். அது நோட் பண்ணிக்கோங்க சோழர்கள். அப்ப கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்கள் என்ன சொல்லுவோம்? கம்மியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தை மணிமேகலையில் இருக்கு. களஞ்சை கம்மியர் வருகன கூய் இருக்கா? அப்ப கம்மியர் அப்படிங்கிற சொல்ல மணிமேகலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கம்மியர் என்பது கப்பல்களை உருவாக்குறவங்க, கட்டுறவங்க. அது எது மரங்கள் பயன்படுத்தினாங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ அந்த மரத்தின் வெட்டப்பட்ட பகுதிக்கு வந்து வெட்டுவாய் அப்படின்னு பேரு. அப்போ இதுல முக்கியமா இருக்கு பாருங்க, கண்ணடை. அதுல அந்த இளைச்ச மரம் இழைப்பாங்க இல்லையா, அந்த இளைச்ச மரத்தில் காணக்கூடிய உருவங்களுக்கு பேரு கண்ணடை அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு சுடி உள்ள மரங்கள்லாம் பயன்படுத்தாம இருந்திருக்காங்க. அந்த முலம் அப்படிங்கிறது நீட்ட அளவு, அதை நோட் பண்ணிக்கோங்க. தச்சு முலம் சொல்றாங்க இல்லையா, முலம். ஒரு முலம் நம்ம 2 முலம் பூ வளர்க்குறாங்க இன்னைக்கு கூட. ஸோ இது வந்து என்ன அளவை? நீட்ட அளவை. சரி, அதெல்லாம் தேவை. அப்ப இந்த கப்பல் கட்டும் கலையை புகழ்ந்து பேசிய பயணி யாரு? மார்க்கோ போலோ. கீழே வந்துருங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். அதை நோட் பண்ணிக்கிறேன். இந்த டைரி இதெல்லாம் வேண்டாம். அப்ப இந்த கப்பலை வந்து பழுது பார்க்கக்கூடிய செய்தியை எந்த நூலின் மூலம் அறியலாம்? பரிபாடல். கப்பலுடைய உறுப்புகள் நமக்கு தேவையில்லை. அதுல அடிமரம் வந்து எறா அப்படின்னு அழைக்கப்படும். குறுக்கு மரம் வந்து பருமல். அந்த கப்பலுக்கு உரிய திசையில் திருப்புறாங்க இல்லையா, அப்படி பயன்படுத்துறது வந்து சுக்கான். கப்பலை திருப்புறதுக்கு பயன்படக்கூடிய கருவி பேரு சுக்கான். நமக்கு நங்கூரம் தெரியும், ஒரு இடத்துல நிலையை நிறுத்துறதுக்கு. அப்போ எதுக்கு வந்து அந்த கப்பல் சாத்திரம்
அப்படிங்கிற நூல் எதுக்கு குறிப்பிடுது? சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவி கப்பலில் பயன்படுத்தப்பட்டதை கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது. இது வந்து திசை காட்டக்கூடிய ஒரு கருவியா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வெண்ணி குவித்து ஏற்பானது பாருங்க, புறநானூர்ல இருக்கா? நளியர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவன் மருக. புறநானூற்றுல வெண்ணி குவித்தியார் பாடினது. அப்படின்னா அதாவது கப்பல் கப்பற்கலையில் அந்த காலத்துல இருந்த யாரு வீரர்கள் வந்து திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, கப்பலை செலுத்துவது வல்லவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது வெண்ணி குவித்தியார் பாடுறாங்க புறநானூறு. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக பயன்பட்டு அமைக்கப்பட்டதுதான் இது. களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். ஸோ கப்பலை அழைக்கக்கூடிய கருவி அப்படிங்கிற பெயர்ல தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு வச்சிருக்காரு. புறநானூர்ல பாருங்க, களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. சேர்க்குந்துன்னா அது உந்துரை நமக்கு நல்லா தெரியும். இதுல யார் சொன்னது? புறநானூறு. புறநானூறு. ஓகேவா? ரைட். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்ந்தது. இதெல்லாம் கப்பல் கல்வி சிறப்பாக பேசுறேன். நம்ம அதில் தமிழ் எழுத்து பேரும் படிப்போம் இல்லையா? அதில் உந்து அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா மீனிங்லெஸ். அசை சொல்ல மட்டும் வந்து எஸ். தெரிந்து தெளிவாக வந்துங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். சரியான சிறிய நீர்நிலையா இருந்தா ஓடத்தை பயன்படுத்தணும். அப்ப தொல்காப்பியர் வந்து கடல் பயணத்துக்கு என்ன வார்த்தை சொன்னாரு? அதுவும் குறிப்பா கடலை குறிப்பிடுவதற்கு முன்னீர் அப்படிங்கிறது. அது வந்து முன்னீர் வழக்கு மகடுவோர் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு நம்ம முன்னே பார்த்தோம். சுக்கான் அப்படிங்கிற ஒரு கருவி பயன்படுத்தினாங்க. நங்கூரம் ஒரு இடத்தில் நிலையாக நிற்பதற்கு. அடுத்தது பொறுத்துக்க பார்த்துக்கணும். எரா அப்படின்னா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம், மீகாமன் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துபவர். மிகாமன் நீங்க மிகாமன் படிக்கிறீங்கல்ல, இந்த மீகாமனா நிறைய பேர் மிகாமன் படிப்பான். எஸ், மீகாமன் படிக்கணும். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. ஓகே, ஆழ்கடலினுடைய அடி. இந்த ஜூல்ஸ் வெர்னர் இருக்கார் இல்லையா, அறிவியல் புனைக்கதைகளினுடைய பிதாமகன் சொல்லுவாங்க. அவரு ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது இவர் எழுதின ஒரு புத்தகம். ஓகேவா? அப்போ அறிவியல் புனைக்கதைகளுடைய பிதாமகன் அல்லது தலைமகன் அப்படின்னு ஜூல்ஸ் வெர்னர் சொல்லுவாங்க. இவர் ஆக்சுவலாக வந்து நிறைய புனைக்கதைகள் எழுதியிருப்பார், புதினங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. அதனால இவர் தமிழ் அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 80 நாள்களில் உலகை சுற்றி அப்படிங்கிறது இவருடைய நூல். புவியின் மையத்தை நோக்கி அப்படிங்கிறதும் ஒரு பயணம் அப்படிங்கிறது இவருடைய நூல். இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இந்த தலைப்பு படிக்கிறோம் இல்லையா, ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது, இதுதான் நமக்கு பாடம் வச்சிருக்கோம். அதனால இவருடைய நூல் படிச்சுக்கோங்க. அதாவது அறிவியல் புனைக்கதைகளுடைய தலைமகன் அல்லது பிதாமகன் யார் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று இவருடைய நூல். இது ரெண்டு கான்செப்ட். அடுத்து இலக்கிய வகை சொற்கள். சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் பொருத்தந்தால் அது வந்து சொல். அப்போ சொல்ல வகை எத்தனை? இது கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். ரைட். அதே மாதிரி இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல்னு கொடுத்துருப்பாங்க. இது எஸ், முன்ன சொன்னது வந்து இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். இலக்கிய முறைப்படி இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இது ரெண்டு எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக. அப்போ இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் அப்படி பார்த்தீங்கன்னா
இன்டெப்த்தான போக மாட்டான். இந்த ஏன்னா இது இப்போ நம்ம படிக்கிறது வந்து இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் ரொம்ப இன்டெப்த்தானது. இது உங்களுக்கு அந்தளவுக்கு போக மாட்டான். ஒரு சொல்லை மட்டும் கொடுத்துட்டு அது எந்த வகை சொல்லுன்னு கேட்பான். அதெல்லாம் இலக்கண வகை சொல்றோம்னு நிறுத்திடுவான், இலக்கிய வகை சொல்ற வரமாட்டான். ஓகே, பார்க்கலாம். சரி, இயற்சொல் பாருங்க. இயற்சொல் அப்படின்னா எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் தான் இயற்சொற்கள். பார்த்த உடனே உங்களுக்கு மீனிங் தெரியும். அப்படி தெரிஞ்சா அது இயல்பான சொற்கள், அதுதான் இயற்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் மண், பொன், ஆமாம் தானே? பார்த்த உடனே உங்களுக்கு மீனிங் தெரியும். அது பெயர் சார்ந்தது. மண், பொண்ணும் பெயர் சார்ந்தது இயற்சொற்கள். நடந்தான், வந்தான் உங்களுக்கு தெரியும், அது வினை சார்ந்த இயற்சொற்கள். அவனை, அவனால், ஏன்னா ஐ ஆள் அது சேர்ந்துருக்கா, ஐ ஆளுங்கிறதெல்லாம் வேற்றுமை உறுப்பு, அதான் இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். அப்போ ரைட்டு. மாநகர் அப்படிங்கிறது உரு, தவ, நனி, மா, கூர்களி அப்படின்றது அதில் என்னது உரிச்சொற்கள், அதனால ரைட், அது உரு இயற்சொல். அடுத்து திரி சொற்கள். இதில் பாருங்க, சான்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும், 3வது புல்லட்டின் வந்துருங்க. சான்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும். அதாவது படித்தவங்களால் மட்டுமே. சான்றோர்கள் யார் அப்படின்னா படித்தவர்களால் பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் தான் திரி சொற்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க அழுவம் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா யாருக்கு தெரியும்? பாமரனுக்கு தெரியுமா? தெரியாது, படிச்சவங்க மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ படித்தவர்களால் மட்டுமே பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் திரி சொற்கள். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அழுவம், பங்கம், இதெல்லாமே பெயர் சார்ந்தது. முன்ன நம்ம கப்பர் பயணத்தில் படிச்சுமா? ரைட். இயம்பினான், பயின்றான், இதெல்லாம் வினை சார்ந்த. இப்போ இயம்பினான் அப்படின்னா சாதாரண ஒருத்தர் கிட்ட கேட்டோம்னு தெரியுமா? தெரியாது. அவங்க படிக்கிறவங்களுக்கு இயம்பினான்னா என்னன்னு தெரியாது. ஸோ அது ரைட். அன்ன, மான அப்படிங்கிறதெல்லாம் என்னது இடைச்சொற்கள். அப்போ இடைச்சொல் சார்ந்த திரி சொற்கள். ரைட். கூர்களி அப்படிங்கிறது நம்ம மா, உரு, தவ, நனி, கூர்களி, மா சொல்றோம் இல்லையா, உரி சொற்கள். அப்போ இதெல்லாமே புரியாது. இது உரி, அதாவது உரி சொற்கள் சார்ந்து அமைந்த திரிச்சொல். ரைட். அப்போ இதில் பாருங்க, ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். நல்லா பாருங்க, ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். பல சொல் இருக்கும், ஆனால் பொருள் எத்தனை இருக்கும்? ரைட், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு பொருள் குறித்த பல சொற்களும் இருக்கு. ஸோ இந்த 2 வகை இருக்கு. இதில் இந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. திசை சொற்கள் வந்துருக்கு. சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் அல்ல. ரைட்டா? இந்த சாவி, அலமாரிலாம் போர்த்துகீசி சொல். ரைட்டா? ஓகே. அதாவது திசை சொல்ல என்னன்னு முதல் வரையறை தெரிஞ்சுக்கணும். பிற மொழிகளில் அல்லது பிற தேசங்களில் இருந்து வந்து தமிழ் மொழியில் வழங்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். பிற மொழிகளில் அல்லது பிற தேசங்களில் இருந்து தமிழ் வந்து வழங்கக்கூடிய சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கேணி, கிணறு படிச்சோமா? இப்போ நமக்கு வந்து கிணறுனா தெரியும், கேணினா இப்போ நான் படிச்சதெல்லாம் தெரியும். நீங்க இதே கிணறுன்னு போயிட்டு இந்த வழக்கில் யார் தெரியுமா? இந்த கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு பேசுறவங்களாம் நீங்க கேணி தான் சொல்றீங்க. இல்ல, அந்த சைடுல கிணறு நாங்க போய் சொல்லுங்க, தெரியாது. ஸோ இதுதான். ஓகே, அடுத்தது வாவி உரையும் மடானமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்போ வாவினா குளம்னு அர்த்தம். குளம்னா எல்லாருக்கும் தெரியும். வாவினா இது என்ன சொல்லு? இது திரி சொல். வாவினா குளம், படிச்சவங்க மட்டுமே புரியக்கூடிய சொற்கள். அப்போ அவர் சொன்னவர் வந்து படிச்சவராக இருக்காரு. அடுத்தது ஆமாம், ஓகே. அடுத்தது வடசொல் அப்படிங்கிறது நல்லா பாருங்க. வடசொல்ங்கிறது வருடம். ஆக்சுவலாக வந்து வடசொல்ங்கிறது வருஷம்னு வரணும். வருடம் அப்படிங்கிறது அது தமிழ் சொல்லு, அது ஆக்சுவலாக வருஷம். அது வந்து வடசொல் அப்படின்னு கொடுத்தோம்னா வருஷம்னு தரணும். ஓகேவா? அடுத்தது அந்த கமலம், விடம், இதெல்லாம் நம்ம தமிழில் மாற்றிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி இது வட சொற்கள். விஷம்னு சொல்லணும், திகிரின்னு சொல்லணும். ரைட், கீழே வந்துருங்க. வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். அப்போ வட சொல் அப்படிங்கிறது இந்த வட சொற்களை 2 விதமாக பிரிக்கிறோம், தற்சமம், தற்பவம். இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. இந்த தற்சமம், தற்பவம் உங்களுக்கு தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப டெக்டானது. இந்த அமலம், காரணம் இதெல்லாமே அப்படி அதில் வரும், தற்சமத்தில் வரும், தற்பவத்தில் வேறு. இது உங்களுக்கு தேவையில்லை.
ஈவினிங் பிரேக் தேவையில்லை. 4:15 முடிச்சிடணும். இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். கிளாஸ் முடியுதா? எவ்வளோ கண்டினியூ இருக்கலாமா? 6 மணி வரைக்கும் கண்டினியூ இருக்கலாமா? ஆஃப் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் வரைக்கும் நடத்தணும்? நாளே அவ்வளோதானா? இன்னும் 4 மணி நேரம். 5 மணியா? சரி, எவ்வளோ நீ சொல்லுங்க. நீ சொன்ன அவரு நாளைக்கு நினைச்சிட்டேன். சரி, இந்த பொறுத்துகள் இருக்கு பாருங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சாரி, சரியான விடையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கினா இயற் சொல்லு. ஓகேவா? படிச்சவனுக்கு மட்டும் பொருள் விளங்கினா திரி சொல்லு. வடமொழிங்கிறது பிற மொழியிலிருந்து, அதாவது வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள், அதாவது வடமொழியாக்கம் நம்ம தமிழ் சொல்லுவோம். திசை சொல் அப்படிங்கிறது வேற திசையில இருந்து, அதாவது இலங்கையிலிருந்து வந்தாலும் சரி, அல்லது வேற ஆசிய கண்டத்திலிருந்து, ஐரோப்பியாவிலிருந்து, பாகிஸ்தான்லேருந்து எங்கிருந்து வந்தாலும் சரி, இது எல்லாமே திசை சொற்கள். ஓகேவா? ரைட். சரி, பொறுத்துக்க நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது முக்கியம். இயற்சொல் சோறுங்கிறது நாம எல்லாம் சாதம் சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழவே சாப்பிடுக்கிறீங்க, சோறுன்னு சொல்லுங்க நீங்க எல்லாரும். ஒருத்தர் ரசம் என்று சொல்லாதீர்கள் சாறு என்று சொல்லுங்கன்னு சொல்லுது. அவரு அப்ப சாதம் என்று சொல்லாதீர்கள் சோறு என்று சொல்லுங்கன்னு சொல்லுங்க. யார் சொன்னது? நான் படிச்சவங்க அவையிலே. நான் எங்க சோறு. எஸ். அடுத்தது இதை நோட் பண்ணிக்கோங்க. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், இது நாளும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ல பாருங்க, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஆங்கர், சட்டமாற்ற ஆங்கர் நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஓகே, நங்கூரம், செயிலர், அது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கப்பல் தளம், ஷிப்யார்டு இருக்கா, அது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பாரதிதாசனுடைய இன்பத் தமிழ்னு பாருங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன என்னை எழுதென்று சொன்னது வாழ், அது நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வரி மட்டும். வெறுப்பு, சொல்லும் பொருள் உள்ள வெறுப்பு, கலனி, பருத்தி, அது மேலோட்டமானது தான், நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் விளக்கமா கொடுத்துருங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நூல்கள். அவருடைய பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். அவருடைய பிசிராந்தியார் அப்படிங்கிற நாடகங்களுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அது இல்லாம அது ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். பிரித்து எழுதுக. ஏடெடுத்தேன் தூயின்று இருந்தார் என்று உரைக்கும். அதே மாதிரி இந்த பொறுத்துக்கு இம்பார்ட்டன்ட். கல்லணின வயல், நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும். பருதி, முகில் மேகம். அடுத்தது சமண முனிவர்கள், அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்புல. இதெல்லாம் வேண்டாம். விச்சையை மட்டும் நோட் பண்ணிக்கணும். விச்சை, அதாவது குலவிச்சை கல்லாமல் பார்க்கப்படும் சொல்லணும்ல, கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே, மற்ற செல்வம் ஆகா என்று குறிப்பிட்ட நூல் எது? இது ஒரு சமண நூல் இருக்குல்ல, நாலடியார் சமண நூல். கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே உங்களுக்கு சமண நூல்கள் தான் இருக்கா. பின்னாடி இருக்கு பாருங்க, நாலடியார் கொடுத்துருக்கானா. அப்ப நாலடியார் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பின்னாகனார், கோதச்சந்தனார், சமண முனிவர் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். அப்போ நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். இது கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதுல எத்தனை பாட்டு இருக்கு? 400. 4 நம்ம சொல்லுவோம்ல. ரைட். ரொம்ப முக்கியமானது இந்த நூலுக்கு வேறொரு பேர் என்ன? வேளாண் வேதம். வேளாண் வேதம். அப்ப திருக்குறள் எப்படி இருக்குதோ அறம்பொருள் இன்பம் வீடுன்னு, அதே போலதான் இதுல பிரிப்பு முறை இதுல இருக்கும். அறம்பொருள் இன்பம் வீடுன்னு தான் அறம்பொருள் இன்பம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு நம்ம பழமொழி சொல்றோம் இல்லையா, ஆளும் பேரும் பல்லு குருதி, 4 பேரும் சொல்லு குருதி.
அப்போ 4ம் 2ம், அதுல 4ம் அப்படிங்கிறது 4 அடியாக இருக்கு, 2ங்கிறது அவ்வளவுதான். அது மாதிரி பிரிச்சு எழுதுக. வாய்த்து ஈயின், வாய்த்து கூட்டல் ஈயின், கேடில்லை எவன் ஒருவன். ஓகே, இது தனிப்பாடல் திரட்டு உங்களுக்கு தேவையில்லை. வெள்ளத்தேவை இல்ல உங்களுக்கு கல்வியினுடைய சிறப்பு. ஆமா, கல்வியினுடைய சிறப்பு. கல்வியுடைய சிறப்பை சொல்றது தனிப்பாடல் திரட்டு உங்களுக்கு தேவையில்லை. அது வேண்டாம் வேண்டாம். அடுத்தது வாழ்த்தும் கல்வி. ஓகே, இது வேண்டாம். சரி, இதுல இருந்து பாருங்க, நூல் வெளியில் ஒன்று இருக்கா? அடுத்த பக்கத்தில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். ரொம்ப முக்கியமானவர். திருக்குறளார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர். திருக்குறளார்னு சொல்லலாம், அல்லது திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிறவர் தான். அவருடைய நூல்கள் பாருங்க, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை அப்படிங்கிறது. இவருடைய திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிற நூல் இவர் எழுதும் தான். இது திருக்குறளை பற்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிந்தனை களஞ்சியம், ஆமா இருக்கு, இது ஒரு தொகுப்பு. அப்படி சிந்தனைகளுடைய தொகுப்பு பிரிச்சு எழுதுக. நோட் பண்ணிக்கோங்க. உயர்வடைவோம், இவையெல்லாம். சுப்ரபாரதி மணியன் இருக்கார் இல்லையா, பள்ளி மறுதிறப்பு, அதுல பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம் இருக்கா, புத்துமண், அதாவது நம்ம புத்துமண் இருக்கு இல்லையா, அந்த புத்துமண், கதை சொல்லும் கலை அப்படிங்கிற இந்த நூல்களை வந்து சுப்ரபாரதி மணியன் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். இவர் அவருடைய நேமு, அந்த படைப்பு மட்டும் தெரிஞ்சுக்குவேன். சரி, அடுத்தது கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி, இதை மட்டும் முடிச்சுட்டு நிறுத்திக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். இதுல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு அப்படின்னு. 42 இருக்கு இல்லையா? சோ அது சரி. நன்னூல் அப்படிங்கிறது எழுதுவது யாரு? பவனந்தி முனிவர் அல்லது நன்னூலார். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் இருப்பதாக குறிப்பிட்டவர் யார்? நன்னூலார் தான் அல்லது பவனந்தி முனிவர். இதுல நோ து இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது குறிலா இருக்கு. மீதி எல்லாமே ரைட். இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க பாருங்க, 42. இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஏன்னா இதை கொடுத்துட்டு அதனுடைய பொருள் கேட்பான். எளிமையான கொஸ்டின் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் என்னது, அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கானா, அதாவது 3 கொடுத்துட்றான். நெடில் 3 என்ன அர்த்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ மூப்பு அப்படின்னா வயதானவர்களை சொல்கிறோம் இல்லையா, மூப்பு வயது கடந்த நிலையை தான் நம்ம மூப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சே என்றால் நமக்கு தெரியாது, உயர்வு. ஸோ இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்கும்போது நம்ம என்ன முடியாது. இப்போ தே அப்படின்னா நம்ம என்னது தெரியல. நம்ம தேவாரம் தேயாரெல்லாம் படிச்சிருக்கோம். கடவுள் மீது பாடப்பட்ட பாடல்கள், கடவுளுக்கு அணியப்பட்ட மாலை, ஸோ இப்படியெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ வாரம்னா வரிப்பாடல் இந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய ஒரு சொல்லை கொடுத்து போட்டு இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கான கொஸ்டின் எத்தனை எண்ணிக்கை, ரெண்டாவது அந்த சொல்லை கொடுத்துட்டு அதனுடைய பொருள், அவ்வளோதான். சரி, ஓரெழுத்து ஒரு அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாமா? பகுபதம் பகபதம் இல்லை அதை முடிச்சுட்டு வாங்க. பகுபதம் முடிச்சா பகுபதம் பகபதம் ரெண்டு முடியும். 2 முடிச்சு. சரி சரி, அது மட்டும் முடிச்சுட்டுமா? சும்மா 2 பக்கம் தான் இருக்கு. சரி, பகுபதம் அப்படின்னா அந்த சொல்லே இருக்கு, அந்த தலைப்பிலே இருக்கு பேரு. நான் உங்க கூட சொன்னேன், பகுத்து நீ ஏன் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒருத்தர் கடைசியில் கேட்பேன், ஏன் அப்படி பார்க்கல அப்படின்ட்டு கேட்பேன், உன்னை கூட கேட்பேன். சரி ஓகே. பகுபதம் என்றால் என்ன? 2 விளக்கம் தான். 2 சொல்லு தான் இருக்கு, 2 விளக்கம் தான். பதம் என்றால் சொல்லு, பகு என்றால் பிரித்தல் அர்த்தம். ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம், பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். சிம்பிள். இப்போ இதுல இருந்து பாருங்க,
கீழே வந்துருங்க. நம்ம சின்ன வகுப்புல பகுதி வகுப்புல படிச்சிருப்போமா? நாம எங்க படிச்சோம்? நாம இலக்கண குறிப்பே பகுதி வகுப்புல நாம தான் சொல்லி கொடுக்கலையா அவங்க நமக்கு? ஆமா தானே? இலக்கண குறிப்பு சரி நீங்க உண்மையா சொல்லுங்க. அதாவது 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓகே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டீச்சர்லாம் கொஞ்சம் விவரமான ஆசிரியர்களாக இருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்க 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கும் போது நிச்சயமாக ஒன்று கூட தெரியாது. நிச்சயமாக சொல்கிறேன், இலக்கண குறிப்பு தெரியாது. ஆமாம், பகுதி உறுப்பு நிச்சயமாக எப்படி பிரிக்கணும்னு தெரியாது. இலக்கண குறிப்பு கண்டிப்பாக தெரியாது. இலக்கண குறிப்பில் 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஒன்று வினைத்தொகைன்னு என்னன்னு தெரியும், இன்னொன்று பண்பு தொகைன்னு என்னன்னு தெரியும். கரெக்டா? நீங்க 30 வயசுக்கு கீழே படிச்சவங்களா? இப்போ 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இல்ல அவங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா கொடுத்த 4 சொல்லலுமே 4லுமே பண்பு தொகைன்னு போட்டுரு 1 மார்க் வந்துடும், அல்லது வினை தொகைன்னு போடு 1 மார்க் வந்துடும். அவ்வளவுதான் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட் டெக்னிக் தான். ஆனா இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இலக்கண குறிப்புனா என்ன, பகுபத உறுப்பு இலக்கணம்னா என்ன. இதுல பகுபதம் வந்துருச்சா? கொடுத்துருக்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கணும், சொல்லுக்கான பொருள் சொல்லி கொடுத்துருக்கணும். பகுபத உறுப்பு இலக்கணம், பகுபத உறுப்பு இலக்கணம். ஒரு சொல்லே அது பதம், பகு ஒரு சொல்ல பிரி, பகு பதமா, உறுப்பு தனித்தனியா பிரி. அப்போ என்னன்னு சொல்லுவோம்? பகுதி உறுப்புகள் யாவை? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம். அது உறுப்புகளா? அப்போ பகுபத உறுப்புகள். அப்ப இப்படி சொல்லி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் என்ன சொல்லி எடுத்துக்கலாம், பகுபத உறுப்புகளுடைய என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஈஸி. ஸோ அப்போ பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும், பகுபதம் என்றால் என்ன. ஆமா தானே? பகுபதம்னா ஒரு சொல்ல பகுக்கிறது, அதாவது பிரிக்கிறது. பகாபதம்னா என்ன, பிரிக்க முடியாது. ஸோ இந்த பக்கம் வந்துருவோம். இதுல பெயர் பகுபதம் இருக்கு, வினை பகுபதம் நம்ம தனியாக பிரிச்சிடறோம். அப்போ இதுல பாருங்க, கீழே கொடுத்துருக்கானா எடுத்துக்காட்டுல பொன்னன், அது பெயர் சொல் தானே? பொன்னன் எல்லாமே இது பெயர் சொல்லுதான். அதுல எதன் அடிப்படையிலான பெயர் சொற்கள் பாருங்க, இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில். பெயர் சொற்கள் நம்ம சொன்னோம் பாருங்க, முன்ன காலையில் பெயர் சொற்கள் நடத்தணுமா? பெயர் சொற்கள்ல இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு பார்த்தோம். அதே கேட்டகரி தான் இது. அப்போ பொன்னை உடையவன் என்றதுனால அவன் பேர் பொன்னன். அப்போ பொன் கூட்டல் அண்ணன்னு பிரிக்க முடியும். அந்த பெயர் சொல்ல பிரிக்க முடியுமா? ரைட். 2வது நாடன், நாடு கூட்டல் அன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிரிக்க முடியும். அதனால இது பெயர் பகுபதம் வச்சிருக்காங்க. வினை பகுபதம் என்னன்னா அந்த சொல்லு வினை சொல்லா இருக்கும், அதை நம்ம பிரிக்க முடியும். மேக்ஸிமம் வினை சொற்கள் நம்ம பிரிச்சிடலாம். ரைட். இதில் பாருங்க, உண்கிறான் அப்படிங்கிறதுல உன் இன்று ஆண். அப்போ உண்கிறான் அதை நம்ம சேர்த்தனோம்னா அந்த விதிப்படி நம்ம சொன்னா வந்துடும். அப்போ இந்த வினை சொற்களை பிரிக்க முடியும். அடுத்தது பகுபத உறுப்புகள் என்ன பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுபத உறுப்புகள் எத்தனை? ஆமா, பகுபத உறுப்புகள் 6. அப்போ பகுபத உறுப்புகள்ல முதல் உறுப்பு எது? பகுதி. கடைசி இதுதான். அப்ப இடையில் இருப்பது இடைநிலை இல்லையா? சாரிங்கிறது இடைநிலையையும் விகுதியையும் சார்ந்து வருவது. ஸோ இது எல்லாமே. அப்போ பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம். அப்போ முதன்மையான பொருளை தருவது பகுதி, அது நோட் பண்ணிக்கோங்க. இது கட்டளையாக அமையும். அது பக்கத்துல ஏவல்னு போட்டுக்கோங்க. அப்போ பகுபத உறுப்புகள்ல ஏவலாக அமைவது எது? அப்போ பகுதி. அதில் கொடுத்துருவான் பகுதி, விகுதி, சாரியை, சந்தின்னு கொடுத்துருவான். அப்போ பகுதி. ஏவல் வேர்ச்சொல் எல்லாம் ஒன்று. எல்லாம் ஒன்று. ஏவலாக வருவதும் வேர்ச்சொல்லாக வருவதும் அதே பகுதி தான். கட்டளை. ஸோ அடுத்தது விகுதி எப்படி வரும்? விகுதிங்கிறது கடைசியில் இருக்கும். இப்போ வந்தான்னா ஆண்பால் விகுதி நமக்கு தெரியும். வந்தால்னா வந்ததுன்னா ஒன்றன் பால். வந்தனா வந்தார்னா இன்னும் எப்படி தெளிவா சொல்லணும், உயர்திணை பலர்பால் விகிதின்னு சொல்லணும். பலர்பால் மட்டும் கொடுத்த ஆன்சர் கிடையாது, உயர்திணை பலர்பால் விகிதின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக விகுதி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இடைநிலை எப்படி வரும்னா பகுதிக்கு விகுதிக்கு இடையில வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். ஓகேவா? சரி, சாரி எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். சந்தி எங்க வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் சந்துல வரும். ஓகே, சந்து. அடுத்தது விகாரம் அப்படிங்கிறது என்ன? இப்படியே ஒரு கேட்டுருவோம். விகாரம் என்பதனுடைய பொருள்
விகாரம் என்றால் மாற்றம் என்று அர்த்தம் இல்லையா? விகாரம் என்றால் மாற்றம். அப்போ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, எதுல மாற்றம் நடக்கணுமோ அது நடந்துச்சுன்னா அது விகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானா, பகுதி, சந்தி, இடைநிலை, அங்கே மட்டும் இல்லை, எங்கே மாற்றம் நடந்தாலும் அது விகாரம் தான், விட்டுருங்க. சரி, அடுத்து பகுதி உறுப்புகள் ஒன்று கொடுத்துருக்கோம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பகாப்பதம். அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு சொல்லை எப்படி பிரிக்க முடியும், எத்தனை உறுப்புகளாக பிரிக்க முடியுன்றதை பார்த்தோம். பிரிக்க முடியாத சொற்கள் அதே போல தான் நமக்கு இருக்கா. மரம்னு இருக்கு, கலைஞன் இருக்கு, இங்க பிரிக்க முடியுமா? முன்ன பொன்னன் அப்படிங்கிறது பிரிச்ச மாதிரியும் நாடன் சொல்றதை பிரிச்ச மாதிரியும் இங்க பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இருந்தாலும் அவ என்னது? பெயர் சொல் தான். எஸ், அது பெயர் பகாபதம் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நிலம் என்றது ஒரு பெயர் சொல், ஆனா பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பெயர் பகாபதம். அடுத்தது வினை பகாபதம். நட அப்படிங்கிறது ஒரு வினை அடி, ஒரு வேர் சொல், அது பிரிக்க முடியுமா? முடியாது. சோ வினை பகாபதம். அடுத்து இடைச்சொல். மண், தில், இதெல்லாமே ஓகார ஏகார எல்லாமே இடைச்சொல் தான். இந்த இடைச்சொல்ல வந்து பிரிக்க முடியுமா? முடியாது. அடுத்தது உரி பகாபதம். சால உரு தவ நனி, இது பிரிக்க முடியுமா? முடியாது. சோ இது உரி பகாபதம். ரைட். அப்போ சரியான விடை தேர்ந்தெடுத்ததுகள்ல நன்னூலின் படி ஒரு எழுத்து ஒரு மொழி எத்தனை? 42. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதினான் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இது என்ன பகாபதம் அல்லது பகுபதம் கேட்டாங்கன்னா வினை பகுபதம். எஸ், பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு 4 சொல்ல கொடுத்துட்டு பெயர் பகுபதத்தை தேர்ந்தெடுக்க அல்லது பெயர் பகுபதத்தை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டானா நமக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தது காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எது? பால் காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எது? எஸ், வெரி குட். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த பொறுத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் பெயர் பகுபதம், வினை பகுபதம், இடை பகுபதம், உரி பகுபதம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில ஒரு கொஸ்டின் வரும். பகுபதம் பகாபதத்தில் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து இதுல ஏதாவது கஷ்டமானது இருக்கா? எங்க இருக்கு? ஆமா, எதுல எந்த ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல கல்வி அறிவு ஓகே, மாரல் சீருடை ஒழுக்கம் வழிகாட்டுதல் ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் வரைக்கும்